திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தೃಣாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்கிரிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் ஆரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தேः கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும். சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். நாடினீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீரங்கநாச்சாருடைய கிருபையாலே திருப்பாவை தொடங்க பெற்று முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் 3 நாளில் சாத்துமுறை. ஆண்டாளின் பேரருள் திருப்பாவையிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்த விசேஷங்களை பெரிய ஆச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் தம்முடைய 3000 படி என்கிற வியாக்கியானத்திலே காட்டியருள அதை ஒவ்வொரு நாளும் நாம் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். இப்போ திருப்பாவையில் நாம் கடைசியாக பார்த்து முடித்தது ஆண்டாள் தன்னை ஒரு கோபியாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனை எழுப்ப புக, கிருஷ்ணனும் நப்பின்னையும் சேர்ந்து கிடக்க, கிருஷ்ணனையும் நப்பின்னையும் சேர்ந்து எழுப்ப, பிறகு கிருஷ்ணனை தனித்து எழுப்பி போந்தாள் அப்படின்னு பார்த்தோம். இது கடைசியாக போன பாசுரத்தில் அங்கன்மான் ஞாலத்தரசர் அப்படிங்கிற பாசுரத்தில் 22வது பாசுரத்திலே ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறாள். செங்கண் சிறிதேல் என்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் நோக்குதியேல் என்றால் பகவானே நீ கிருபை செய்வையாகில், உன்னுடைய பரிபூர்ண கடாட்சம் என் மேல் கிடைக்கப் பெறுமாகில். பகவானுடைய பூர்த்தியான கடாட்சம் தாங்கிறதுக்கும் நமக்கு சக்தி வேணும். சில பேருக்கு சந்தோஷம் அப்படின்னா சந்தோஷத்தை கூட அளவாக கொடுங்கோ. ஏன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுதுன்னா அதுவே கூட ஆபத்தாக முடியும். அதுக்கு நற்கேடுன்னு பேர் சொல்லுவாள். பகவானுடைய தாங்கிறதுக்கு இவனுக்கு வரணுமா ஆண்டாள், அது வந்த பிறகு அது முழுவதுமாக எங்கள் மேல் நீ விழிக்கப் பெறலாம். அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் நீ நோக்க வேணும், நோக்குவாயாகில்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானே எங்களால் பிரார்த்திக்க தான் முடியும், அதை செயல்படுத்துவது நீ அன்றோ. பெரியவரை பார்த்து கம்பல் பண்ண முடியுமா? இதை பண்ணியே தீரணும், இதை நீங்கள் செய்துதான் தீரணும் என்று நிர்பந்திக்கலாம் என்றால் அது பண்ண முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது.
கௌரவியரை நிர்பந்திக்கலாகாது. ரொம்ப கௌரவியராக உயர்ந்திருக்கக்கூடிய பெரியவராக விளங்கி இருப்பவரை நாம் நம்முடைய சௌகரியத்துக்காக நிர்பந்தம் பண்ணுவதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை. பிரார்த்தனை தான் பண்ண முடியும். ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரையர் சுவாமியினுடைய திருக்குமாரர் இவர். ஸ்ரீரங்கநாதனிடத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்கள். கையில் ரொம்ப அழகாக அரையர் சுவாமிகள்லாம் இந்த தாளம்ங்கிறது ஒன்று வச்சுன்னு இருப்பாள். அந்த மணி ஒரு தடவை அப்படி பட்டுதுன்னா அப்படி இங்குன்னு கேட்கும், பூர்த்தியாக கேட்கும் அந்த ரீங்கார். அந்த தாளத்தை இசைத்து எம்பெருமானிடத்திலே சேர்க்கக்கூடியவர். அப்போ அந்த அரையர் சுவாமி பாசுரம் பாடுகிறார். ரொம்ப அற்புதமான அனுபவம். அந்த அனுபவத்தில் இருக்கிறது தான் தெரியும் நமக்கு. இந்த பாசுரத்தில் தெரிவிப்பாராம், தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிப்பார். உன்னுடைய தாமரை கண்களாலே நோக்க வேணும் அப்படின்னு. இப்போ அந்த அரையர் பிள்ளை, சின்ன பிள்ளை, இப்போ தான் தயாராகி கைங்கரியத்தில் வந்திருக்கான். எம்பெருமாண்டத்தில் அத்தியந்த ஈடுபாடு, அப்படியே நெஞ்சுருகி சேவிப்பான், கண்ணநீர் மல்க சேவிப்பான் எம்பெருமானிடத்தில். அப்போ இந்த பாசுரம் வரச்சே, தாமரை கண்களால் நோக்காய் 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 அப்படின்னு எம்பெருமான்ட்ட தொடர்ந்து அதை சொல்கிற. தாமரை கண்களால் நோக்காய் நோக்காய் நோக்கிருள வேணும் அப்படின்னு இவர் சொல்ல, அந்த பிள்ளை அந்த பாவத்தில் ஊறி எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சம் தன் பேரில் வேணும் அப்படின்னு சொல்ல, கூட பக்கத்தில் தகப்பனார் இருக்க. பெரியோர்கள் யார் இருக்கான்னு பார்க்க மாட்டான், அந்த இடத்துலையே தப்புன்னா சிக்ஷிப்பான். இவர் தன் பிள்ளையை பார்த்து சிக்ஷித்தார், ஒரு போடு போட்டார். ஏன் பகவானை நிர்பந்திக்கிறாய்? ஸ்ரீரங்கநாதன் நிர்பந்தம் பண்ணுற யோக்கியதை உனக்கில்லை, உன்னிடத்தில் என்ன குறை வைத்தார்னு கேட்டார் அவர். நல்ல வம்சத்திலே பிறக்க வைத்து, கைகால்களெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும்படியாக செயல்பட வைத்து, ஸ்ரீரங்கநாதன் தன் முன்னே உன்னை இருக்க வைத்து, 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் கொடுத்து, இன்று பாடுவதற்கு வாய்ப்பையும் கொடுத்து வச்சிருக்கிறச்சே, அவரை இதற்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு. ஆகையாலே எம்பெருமானை நிர்பந்திக்காதே, அடுத்த வரி போனார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அங்கே கேட்குற அனுபவங்களை பார்த்தாலே ஸ்ரீரங்கத்தில். இப்போ என்ன பண்ண முடியும்? ஆண்டாள் சொல்ல, நோக்குதியேல் நீ கிருபை செய்வையாகில் எம்பெருமானே, உன் அருள் என் பெயரில் விழுந்ததுன்னு சொன்னான் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. பிரார்த்தனை செய்வது இவன் ஸ்வரூபம். எம்பெருமானுடையது நம்மை கண்டு மனம் இறங்குவது, திருவள்ளம் இறங்குவது. ஆண்டு சம்சயம்னு பேர். உயர்ந்த குணம், இரக்கத்தோடு இருக்கக்கூடிய ஸ்வபாவம். எம்பெருமானார் சொல்லுவார், பெருமாள் எப்படிப்பட்டவனாக இருக்கான் அப்படின்னா, அபார கருணாம்புதே, அபார கருணாம்புதே, கருணை கடலாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. ஒரு பெரிய மகா சமுத்திரம், கருணையே வடிவெடுத்த சமுத்திரம். அப்படிப்பட்ட பகவான் நமக்கு இறங்கானோ? ஆண்டாள் இந்த பாசுரத்தோட இத்தனை 5 லட்சம் ஸ்திரீகளோடு வந்து நிற்க, பகவான் அந்த பெண்களை பார்த்து கேட்கிறார், என்ன வேணும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் 23வது பாசுரத்தில் ஆண்டாள் அற்புதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த இடத்துல இப்போ எம்பெருமான் எப்படி பண்ணுபவன்னா, இவனை கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வரட்டம்னு எம்பெருமான் காத்திருக்கிறான். ஒரு தாய் குழந்தைக்கு உணவு கொடுப்பதிலே மிகுந்த ஆசை இருப்பவள், ஆனால் குழந்தைக்கு உணவு கொடுக்காது பட்டினி இடுகிறாள். எப்பொழுது தெரியுமா? ஃபீவர் வந்திருக்கு அந்த குழந்தைக்கு, நல்ல கடுமையான ஜுரம், சாதாரண ஜுரம் இல்லை, வைரல் ஃபீவர்னு சொல்கிறாளே அந்த காய்ச்சல். அப்படிப்பட்ட காய்ச்சல் சமயத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு துளி உணவிடாதபடி, அந்த குழந்தைக்கு வேண்டிய பக்குவமான விஷயத்தை கொடுத்து, அந்த குழந்தைக்கு உடல் தேறின பிறகு அந்த குழந்தையா தாயை பார்த்து கேட்கணும், அம்மா பசிக்கிறது உணவு கொடு. அப்போ அந்த தாய் உள்ளத்தில் மகிழ்ச்சியோட, ஆஹா என் குழந்தை இப்போ கேட்டானே கொடுக்குறோமேன்னு சொல்லி கொடுப்பாளாம் ஓடி வந்து. அவளை பட்டினி போடுறாளே குழந்தைய, போடலைன்னா அந்த நோய் சரியாகாது. நாமெல்லாம் கூட சம்சாரமாகிற விஷ ஜுரம் பீடிக்கப்பட்டிருக்கோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்டியே உடையே என்று உகந்தோடும் அவரவர் பனைமுலை துணையா, பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள். அழுவார் சொல்கிறார், பழுதே பல பகலும் போயினவென்னு அஞ்சி அழுதேன். எத்தனை காலங்கள் எம்பெருமானே உன்னை தொலைத்து விட்டு, உன்னை தவிர்ந்த மற்ற விஷயங்களில் இந்த புத்தியை வச்சுண்டு, இது வேணும் அது வேணும், இங்கே வேணும் அங்கே போகணும், நீ இப்படியெல்லாம் திரிந்து நின்னேன்.
ஆழ்வார் அழகா சொல்ற, ஓடினேன் ஓடினேன் நான் எங்கேயோ ஓடினேன், வேண்டாத இடத்துக்கு ஓடினேன். அப்புறம் எம்பெருமான் வசப்படுத்தி ஆழ்வார் இப்படி தன் பக்கத்தில் திருப்பினார்னா, நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். தேவர் திருவடியை கண்டு கொண்டேனே, தேவர் திருவடியில் சேரும்படியான பாக்கியம் பெற்றேனே கொண்டாடுகிறார் ஆழ்வார். அப்போ நமக்கும் பகவான் அந்த சம்சாரமாகிற விஷஜரம் போகிற வரைக்கும் காத்துன்னு இருக்கான். அது நீங்கி நீங்கி உள்ளுக்குள்ள பசி எடுக்கணும். எம்பெருமான இடத்துல ஆசை மேம்பட வேண்டும். ஆசை இவனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, அந்த ஆசைக்கு தகுந்தபடி பகவானுடைய அனுகிரகம் இருக்கு. உன்கிட்ட வேற எதையும் கேட்கல, நான் இதை கொடுக்க போகிறேன் அதை கொடுக்க போகிறேன், நீ என்னத்தை கொடுக்க முடியும், எல்லாம் எம்பெருமானுடையது. அவன் கொடுத்து உன்கிட்ட வந்தது. நீ கொடுப்பது உன் மனதை தான், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை தான் நீ கொடுக்க முடியும். இப்போ எம்பெருமான் நம்ம இடத்துல படிப்படியாக எதிர்பார்க்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வரானா பார்த்துன்னு இருக்கான், காத்துன்னு இருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார், நாமெல்லாம் செய்யக்கூடிய தவறுகளில் ஏதேனும் நன்மை கிடைக்கிறதா? கவர்மெண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டான், என்ன அப்பா எல்லா குழந்தைகளையும் எப்படியாவது பாஸ் பண்ணுப்பா. வாத்தியார் என்ன பண்ணுவார்னா, எப்படி இவனுக்கு மார்க்கை போடலாம், மேத்தமேட்டிக்ஸில் இவனுக்கு 0வை தவிர இன்னொரு மார்க்கே போட முடியாது. ஆனால் அந்த வாத்தியார் உள்ள ஆராய்ஞ்சு பார்க்குறார், ரொம்ப அழகாக ஒரு கொஸ்டினுக்கு பதில் எழுதுறான்னு ஒரு 10 மார்க்கை போடுறான். என்ன பதில்னா, அந்த கொஸ்டினுக்கு இவன் பெரிய 0 போட்டான், அதில் ஆன்சர் வர சொல்யூஷன் 0 தான், ஆக இவன் போட்டது அதுதான். இப்படியெல்லாம் மார்க்கை போட்டு இவனை தேத்தி பாஸ் பண்ண விட்டு, இதை போல தான் பகவான் பண்ணுற. நாம் செய்கிற தவறிலே ஏதேனும் நல்லது இருக்குமாயின், என்ன நல்லது எடுத்துக்கலாம் இவன்ட்டேந்து? பசுமாடு அடிக்க ஓடுறான், அடிக்கிறது மகா பாபம். ஆனால் அது கோயிலை சுற்றி போகிறது. உடனே எம்பெருமான் யோசிக்கிறான், என் கோயிலை வலம் செய்தாய், என் கோயிலை வலம் வந்தியப்பா, என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். தம் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கான், நாராயணா நாராயணாங்கிறான். பெருமாள் எழுதிக்கிறான், என் பேரை சொன்னாய். எங்க திருச்சிக்கு திருச்சி இல்லைங்க, அந்த ஸ்ரீரங்கம் அது பக்கத்தில். ஓ, என் ஊரை சொன்னாய் ஒரு தடவை எழுதிக்கிறார் அழகா. எம்பெருமான் நாம் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து நன்மை ஏதேனும் கிட்டுமா என்று பார்த்து நிற்கிறான். ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கான் எம்பெருமான். இவன் எப்போ வருவான், எப்போ தேறி வருவான், எப்போ என்னிடத்துல ஈடுபாடுடையனா வருவான். வந்த பிறகு பகவான் நம்மை ஆலிங்கனம் செய்வது கொள்வதில் அவ்வளவு ஆசை. ஆழ்வார் சொல்கிறார், இந்த பெருமாள் என்ன இப்படி ரொம்ப நாளாக காக்க வச்சுக்கிறாரு, இன்னும் சேர்க்கவே இல்லை தன்னோட. ரொம்ப வருத்தம் ஆழ்வாருக்கு. இப்போ எனக்கு தான் ஆசை இருக்குது, இந்த பெருமாளுக்கு என் பேரில் ஆசை இல்லை, ஆசையே இல்லை, விடும், அவ்வளோதான், பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்ச ஆழ்வாரை கடைசியாக எம்பெருமான் கைப்பற்றுகிறான். ஆழ்வாரை தன்னோட சேர்த்துக்கிறச்ச எம்பெருமான் திருவுள்ளத்தை பார்க்குறார். அந்த ஆசை எப்படி இருக்குன்னு இவர் நினச்சிட்டு இருந்தார். தன்னோட ஆசை தான் வானத்தளவு இருக்குது, பகவானை அடையிறதுல அவ்வளவு ஆசைப்படுறவன் நான் நினைச்சார். பெருமாள் இந்த ஆழ்வார் பேல் படுகிற ஆசையை பார்த்த உடனே இவர் ஆசை கடுகடவாயிடுத்து, பெருமாள்து வானத்தளவு ஆச்சான். இவர் நினச்சிட்டு இருக்கார் வானத்தளவுன்னு. ஆனால் பகவானுடைய ஆசையை பார்த்தா இந்த ஆழ்வாரை பெறணும்னு இது சுருங்கி போச்சு, ஒன்றுமே இல்லைன்னு தன்னுடைய. அதை போல நம்மை அடைவதற்கு பகவான் காத்து நிற்கிறான், கோயில்களில் குடிகொண்டு நிற்கிறான், அவர் விரதம் அனுஷ்டிக்கிறார். ஏகாதசிக்கு தான் முழிக்கிறது, நமக்கு முடிகிறதோ இல்லையோ, மற்ற நாள் தூக்கமே வரமாட்டேங்கிறது, அன்னைக்கு மட்டும் சுழல்றது சுவாமி. ஸ்ரீரங்கநாதர் விடாத முழிச்சின்னு இருக்கார். உற்சவத்தில் அன்றைக்கி ஏகாதசி முதல் நாள் 1 மணிக்கு எழுப்பிடுவார். திருப்பள்ளி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய். இல்லடா அப்போதான் மணி 1 போகிறது, அதுக்குள்ளே நடுராத்திரி 1 மணி தானே. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, எல்லாம் 5 மணிக்கு புறப்பாடாகணும், எழுந்துடும். இப்போ எழுந்தினாத்தான் உங்கள் கலப்ப முடியும். கடகட நமக்கு டியூட்டியை மாற்றிப்போம். சுவாமி முதல் 2 மணி நேரம் நீங்கள் இருங்க, அடுத்த நீ பார்த்துட்டு இருக்கச்சே கொஞ்சம், அப்போ நான் சன்னதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், இன்னும் 2 பேர், அடுத்த இன்னும் 2 பேர் சொல்லுவார், நீ கொஞ்சம் டேர்ன் பாடு. 12 மணி நேரம் திருநாம சங்கீர்த்தனம்னா நீ 2 மணி நேரம், அடுத்தது நான் 2 மணி நேரம், பிரிச்சுருவோம் க்ளீனாக. உள்ளே இருக்கிற பெருமாள் பிரிச்சுக்க முடியுமா? நம்ம பெருமாள் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் மூலஸ்தானத்து வரைக்கும், வேற யாராவது டூப்ளிகேட் இருந்துட்டு போகிறேடா? நீரே தான் இருந்தாலும் நீர் தான் இருக்கணும்.
அதுவும் சில பேர் அந்த தர போடுற சமயத்தில் வேற இருப்பா, என்னப்பா அர்ஜென்ட்டுப்பா, இப்போதான் அவர் இன்னும் சாப்பிடவே இல்லை, இனிமேதான்ப்பா. கவலை இல்லை நமக்கு, அவர் மேல் விழுந்து பற்றுகிறோம் அந்த எம்பெருமான் மீது. அவர் தான் உழைக்கிறார். நம்முடைய சனாதன தர்மத்தில் இன்னும் சனாதனம் வாழ்கிறதுனா நம்முடைய சம்சாரிகளாக மனுஷர்கள் நாம் ஒன்றும் பண்ணலை, பகவான் உழைக்கிறான். சர்வேஸ்வரன் உழைச்சின்னு இருக்கான் இன்னைக்கும் கோயில்கள். அப்போ உள்ள நுழையக்கூடிய இவர்களை பார்த்து பகவான் குளிர நோக்குகிறான். இது எப்படி இருக்கும்னு சொல்கிறார் அழகா. விபீஷணன் ரொம்ப நேரம் காத்திருந்து உள்ளே போன உடனே பெருமாள் அவனை பார்த்து சொல்கிறார், வச்சசா சாந்தயித்வைனம் சாந்த்வயித்வைனம். அதற்கு மேலே லோச்சனா அபியான் பிபன் இவ. வால்மீகி அழகாக எழுதுகிறார் தன்னுடைய ஸ்ரீராமாயணத்தில். விபீஷணன் ரொம்ப நாள் காத்திருந்து உள்ளே நுழைகிற பொழுது பகவான் அவனை பார்த்து, விபீஷணா சௌக்கியமா, நல்லபடியாக வந்தியா, எப்படி இருந்தது அப்படின்னு விசாரித்து கண்களாலே அவனை ஆற பருகிறார். அந்த குளிர்ந்த கண் பார்வையை கொண்டு எப்படி ஒரு குழந்தைய தாய் தடவி கொடுப்பாலோ அப்படி தடவி கொடுக்கிறானா எம்பெருமான். அதை போல இந்த பெண்களெல்லாம் இவ்வளவு நாழி காத்திருந்து வந்ததற்கு பகவான் அவர்களை குளிர நோக்கி, ஐயோ எனக்காக இவ்வளோ சிரமப்பட்டு வந்தீர்களே, இவ்வளோ அழகா அத்தனை பேரும் சேர்ந்து வந்தீர்களே, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க உடனே இந்த இடத்துல பாசுரத்தில் அருள்கிறாள் ஆண்டாள். மாரிமலை முழஞ்சில். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை சேவிக்க போகிறச்சே உற்சவ மூர்த்தி. இந்த உற்சவ மூர்த்தி எப்படின்னு பல பேரை பார்த்துருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆனவா பல பேரை பார்த்தேன்னா ஸ்ரீரங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாதவா தான் நிறைய பேர் இருப்பான். ஏண்டான்னார் அந்த பேர் சொல்லுவா, வந்தாரை வாழ்விக்கும் பெருமாள். இவருக்கு பேரே அதுதான். யாரெல்லாம் வந்து சேர்ந்தாலோ அவர்களை வாழ்வித்த பெருமாள். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அன்னிலேருந்து இப்படி தான். அந்த ஊர்களில் அவதரித்தவான்னு சில பேர் தான். பராசரப்பட்டர் அங்கவதாரம் பண்ணார், வடலோகாச்சாரியர் அங்கவதாரம் பண்ணார் ஸ்ரீரங்கத்தில், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவதாரம் பண்ணார். ஆனால் மற்ற ஆச்சாரியர்கள் பாருங்க, ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம், அங்கேருந்து இங்கே வந்தார். கூரத்தாழ்வான் கூரத்தில் திருவவதாரம், அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். இவர் வந்தாரை வாழ்விக்கும் பெருமாள். ஸ்ரீரங்கநாதரை ஒரே ஒரு தடவை சேவிச்சுட்டு அந்த புன்சிரிப்புக்கு மயங்கி எத்தனை பேர் இன்றைக்கும் கூட பெரிய பெரிய சாஃப்ட்வேர் உத்தியோகத்தை விட்டு அங்கே வந்து இருக்கா தெரியுமா? ஸ்ரீரங்கநாதனுடைய புன்சிரிப்புக்கு மயங்கி இருக்கா. மந்தஸ்மிதேன பட்டர் தெரிவிக்கிறார், வக்திரேனா அவிஸ்மிதேன மந்தஸ்மிதேன நிர்வியாஜ மந்தஸ்மிதம். நிர்வியாஜ மந்தஸ்மிதம் அப்படின்னா எப்படி இருக்கு? யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காது இருக்கக்கூடிய புன்சிரிப்பு. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்னார், அதையும் தெரிவிக்கிறார் பட்டர். தர்ஷயன் தந்த பங்கி, பல்வரிசையை முழுக்க காமிச்சான். ஏன்டா இப்படி இழிக்கிறான்னா, சார் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், சிரிக்கவே வேண்டாமேப்பா. இவர் மூஞ்சி கடுப்பாடு, என்னடா இது சிரிச்சாலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல் இருக்கு. சில பேர் எப்படி இருப்பான், எப்பவுமே இப்படி இருப்பான். நீ அவரை மட்டும் சிரிக்க வச்சு பாரு, உனக்கு 1 கோடி பரிசு கொடுக்கலாம். என்னடா இவ்வளோ தைரியமாக சொல்கிற, 1 கோடி வச்சிருக்கியா? நீ பண்ணவே முடியாது, அதனால சொல்கிறேன். ஸ்ரீரங்கநாதர் 2 விதமாகவும் இல்லை. எப்படி இருப்பார்? நிர்வியாஜ மந்தஸ்மிதம், எப்பொழுதும் அந்த புன்சிரிப்பு பூத்த திருமுக மண்டலம். எதையும் எதிர்பார்க்காத புன்சிரிப்பு, எதையும் கொடுப்பதாக இருக்கிற புன்சிரிப்பு. ஸ்ரீரங்கநாதர் அப்படி வர்ணிச்சிருக்க ஆச்சாரியர்கள். இந்த கையில் அப்படி வச்சுருக்காரு, அபயம் அபயம்னு பேர். அபயம் சர்வபூதேபியோ, பயம் வேண்டாம்பா, நான் இருக்கேன், உனக்கு என்ன. பாது பிரணதரக்ஷாயாம் விளம்ப மசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் விபிரத்து சன ஸ்ரீரங்கநாயகா என்று தன்னுடைய திருக்கரங்களிலே 5 ஆயுதங்களை எழுந்துருள பண்ணி கொண்டு பகவான் அபயம் அபயம்னு கொடுத்து கொண்டு இருக்கிறானே. இது ஆச்சாரியர்கள் சொல்கிறச்சே பட்டர் சொன்னாராம், இது அபயப்பிரதானம் மாதிரி தெரியல. கோவில்பட்டியிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ போய் கட்டப்பட்டு இறங்கி அங்கே உள்ள எங்கேயோ இடத்துல கிடச்சி குளித்து எழுந்து உள்ளே போய் ஸ்ரீரங்கத்தில் லைனில் நின்று அங்கே அடித்து பிடிச்சி தள்ளி உள்ளே போய் ஸ்ரீரங்கநாதன் பக்கத்தில் நின்னா ஸ்ரீரங்கநாதன் பார்த்து கேட்குறாராம், சௌக்கியமாக வந்தேடா கோவில்பட்டியிலேருந்து, யாத்திரையெல்லாம் நல்லபடியாக நடந்துதா அப்படின்னு கேட்குறான். இது குஷல பிரஷ்னம். குஷல பிரஷ்னம் என்றால் நலம் விசாரித்தல். அதை போல ஆண்டாள் கோஷ்டியை பகவான் நலம் விசாரிக்கிறான். எதில்? இந்த பாசுரத்தில் விசாரித்த உடனே ஆண்டாள் என்ன வேணுமா அப்படின்னு கேட்க, ஆண்டாள் இன்னபடி செய்தருள வேணும். பெருமாள் சொல்கிறார் என்ன வேணும்னு சொல்ல. பெருமாள்கிட்ட பார்த்து ஆண்டாள் சொன்ன, நீர் படுத்துண்டே பேச முடியாது,
ஏன்னர் படுத்துட்டு பேசிடுனா போச்சு, எங்களுக்கு தெரியும். கணவன்மார்கள்லாம் படுக்கையில் சொல்கிற வார்த்தையை மனைவிமார்கள் நம்பவே மாட்டான். ஏன்னர் காத்தால் எழுந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவார் அவர். இன்னும் பெருமாளுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இவர் படுக்க எதுன்னா பாம்பின் மேலே படுக்க. இந்த பாம்புக்கு என்னன்னா 2 நாக்கு இருக்குது. ராத்திரி பாம்பில் படுத்துட்டு இருக்கிறவராக இருந்தால் பரவாயில்ல, எப்பவுமே பாம்பில் படுத்துட்டு இருக்கார். ஆண்டாள் சொல்கிறா, பாம்பு போல் நாவும் 2 உளவாய்த்து. நமக்கு எப்படி ஆச்சு? இந்த பாம்பு போல் 2 நாக்கு ஆச்சு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவீர், அப்போ ஒரு வார்த்தையா? இது ஒரு கோபத்தில், ஒரு பொய்க்கோபத்தில் ஆண்டாள் சொல்லுகிற வார்த்தை. ஊடல்னு பேர் பொய்க்கோபத்திற்கு. இப்போ அதை போல ஆண்டாள் சொன்னால் இப்படி படுத்துன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணணும்? வாரும், புறப்பட்டு வாரும், சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று இந்த 23வது பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை. ஒரு முறை அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். மாரிக்காலத்தில் மலைமடஞ்சில் மன்றி கிடந்து உறங்கும், நன்றாக பொருந்தி பேடையோட உறங்கக்கூடிய சிம்மம், சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. சிம்மம் குகையிலேருந்து அப்படி புறப்படுறச்சே அப்படிலாம் புறப்படும். அழகாக எழுந்து காய்காலெலாம் உதறி அப்படி நிமிர்ந்து நின்று கர்ஜித்து புறப்படும். அப்படி புறப்படுகிறா போலே போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, அழகா புஷ்பம் அலர்ந்து நிற்கிறா போலே காயாம்பூ வண்ணனே, உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி, உன்னுடைய கோயிலேருந்து நீ இப்படியே நடந்து வர வேணும். எப்படி சிம்மம் நடந்து வருதோ அப்படி வரணும். கோப்புடைய சீரிய சிங்காசனம், அழகு படைத்த சிம்மாசனத்திலே, பெருமை வாய்ந்த சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேணும். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அங்கே அமர்ந்து கொண்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள், நாங்களெல்லாம் எதற்காக வந்தோம் அப்படிங்கிறத தேவரீர் ஆராய்ந்து எங்களுக்கு அருள வேணும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ரொம்ப அற்புதமான பாசுரம். மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். எம்பெருமானை பார்த்து யாரா சொல்கிறா? சிம்மமாக சொல்கிறான் எம்பெருமான். அப்படின்னா ஒரு சிங்கம் எப்படி இருக்கும்? காட்டுக்கு ராஜாவாக இருக்கும். பகவானும் ரங்க ராஜாவாக இருக்கான். உலகுக்கே ராஜாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அது மட்டும் இல்லை, சிம்மமாக கூட பகவானுடைய திருவவதார். அவனுக்கு என்ன பேர்? நரசிம்மம் அப்படின்னு கொண்டாடுற. நரமும் சிங்கமும் கலந்திருக்கதான ஓர் உரு, அது எம்பெருமானுக்கே உண்டாயிருக்கக்கூடிய அழகு படைத்த திருவுரு. அந்த சிம்மமாக நரசிம்மமாக பகவான் தான் புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் எப்படின்னார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வர்ணிக்கிறார் அழகா. மாரி மலைமுழஞ்சில் மன்றி கிடந்துறங்கும். மாரிக்காலம், மாரிக்காலம்னா மழைக்காலம்னு அர்த்தம். மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலம். ரிதுக்களை நம்முடைய சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமாக பிரித்து கொடுத்துருக்கா. 2 மாதத்துக்கு ஒரு ரிது அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கா அழகா. வருஷ ரிதுன்னு பேர். வருஷா காலம்னு சொல்லுவோம். நிறைய மழை கொட்டிகிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலம் இல்லை, நாம் தான் மாற்றிட்டோமே எல்லாத்தையுமே. அந்த வருஷா காலத்தில் மழை நிறைய இருக்கக்கூடிய சமயத்தில் பெரியோர்கள் அதிகமாக வெளியில் சஞ்சாரம் பண்ண மாட்டான். ராஜாக்கள் படைவீடு விட்டு தங்களுடைய தலைநகரத்தை விட்டு வெளியில் புறப்பட மாட்டான், சண்டைக்கு வரமாட்டான்.
அந்த மாரிக்காலத்தில் அவரவர்கள் தங்கள் இருப்பிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக நிற்பார்கள். அவரவர்கள் சேர்த்திருக்கிற தனத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார். பிரியாதவர்களாக இருப்பா. பிரிந்தவர்கள் கூடுகிற காலமாக இருக்கும். கூடினவர்கள் கூடி போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடியது தான் மாரிக்காலம் அப்படின்னு பேர். இந்த மழைக்காலத்தில் தான் பகவான் வாலிய வதம் பண்ண பிறகு சுக்ரீவன் புதுசாக நாட்டை ஆளுகிற பொழுது என்ன கருணை தெரியுமா? சக்கரவர்த்தி திருமகன்னா கருணாமூர்த்தி அவர். அப்படியே கருணையே வடிவெடுத்தவர். ராமரை பார்த்தாலே மகா பாதகனாக இருக்கிறவனுக்கு கூட கருணை வந்துடும். அப்படி அவருடைய திருவுருவம். உள்ளத்தில் அவ்வளவு பெரிய கருணை அவருக்கு. அப்போ அந்த பெருமாள் சுக்ரீவன் இப்போ தான் ராஜ்யத்துக்கு வந்திருக்கான். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டான். பாவம் காட்டில் திரிஞ்சு சோத்துக்கு வழி இல்லாமல் அண்ணனுக்கு பயந்திருந்து உயிரை வாழறதே பெருசாக வாழ்ந்தான். நல்ல வேளை இப்போ ராஜ்யம் கிடைச்சிது அவனுக்கு. ஆகையாலே கொஞ்ச நாள் ராஜ்யத்தை அனுபவிக்கட்டும். எவ்வளோ பகவானுடைய திருவள்ளம் பாருங்க, அழகா. தன்னுடைய பாரியை பிரிஞ்சிருக்கான், சீத்தையை தேட வேணும். அவன் சொல்கிறான், சுக்ரீவன் உன்னோட சக்கியம் வச்சுக்கிறேன், நான் தேடி கொடுக்குறேன். அப்பையும் பகவான் சொல்கிறார், இல்லை இருக்கட்டும், மாரிக்காலமாக இருக்குது, ரொம்ப நாள் இறந்த ராஜ்யம் உனக்கு கிடச்சிருக்கு இப்போ. ஏன்னா வாலியால் இவன் அந்த பக்கமே வர முடியல. சுக்ரீவன் காட்டில் எங்கேயோ தெரிஞ்சான். வந்த வாலி அவ்வளோதான், வதம் பண்ணிடும். வாலி வர முடியாத ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்தால் வாலிக்கு உண்டான சாபம் இருக்குது. ஆகையாலே அந்த இடத்துல சுற்றி திரிஞ்சான் சுக்ரீவன். இப்போ தான் ராஜ்யன்னு உடனே வா சீதையை தேடணும்னா பெருமாள் யோசித்தார், வேண்டாம், கொஞ்ச நாள் அவன் ரெஸ்ட் இருக்கட்டும், கொஞ்ச நாள் அவன் அனுபவிக்கட்டும், இது மாரிக்காலமாக இருக்கிறது என்று எம்பெருமான் அந்த சமயத்திலே மால்யவான் அப்படிங்கிற இடத்துல எழுந்தருளி இருந்தார் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துல எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா, அந்த மழை பொய்து நிற்கக்கூடிய காலத்தில் பிராட்டியோட தான் இன்புற்று இருக்கக்கூடிய நினைவுகளை கொண்டு இப்போ வருத்தமுற்று நிற்கிறார் எம்பெருமான். ரொம்ப வருத்தம் அவருக்கு. எத்தனை காலம் கூடியிருந்தேன், இப்போ பிரிஞ்சிருக்கேனே சீதா பிராட்டியோட என்று எம்பெருமான் தன்னுடைய மனைவியோடு பிரிந்திருக்கக்கூடியதை ரொம்ப சொல்லும்படியான காலம் அது. அந்த மால்யமானிலே பகவான் இருந்தா போலே அந்த காலம் முடிஞ்சு அடுத்ததும் வந்தாச்சு. வந்த பிறகும் கூட எழுந்து வரல. யார்? சுக்ரீவன். பெருமாள் பார்த்தார், சுக்ரீவன் மறந்தே போயிட்டான் போன்று கொடுத்த வாக்க. ராமருக்கு என்ன பெருமை, ராமோ த்விர்ணாபிபாஷத்தே. இன்னைக்கு அந்த பண்பு ரொம்ப சில பேர்கிட்ட பார்க்குறோம். அந்த சில பேர் உயர்ந்தவர்கள். தான் கொடுத்த வாக்க நினைவில் கொண்டு மற்றவர்கள் நினைவுபடுத்த முடியாதபடி வாழ்கிறார்களே. யாரும் தன்னை ரிமைண்டர் கொடுக்க வேண்டாம், நானே சொன்ன வாக்கின்படி இருப்பேன்னு இருக்கே, இது உயர்ந்த குணமா. இதுவே ஒரு தலை சிறந்த தர்மம். இந்த தர்மத்தை போல சிறந்த தர்மம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறோம். இப்போ வாக்க ஜாக்கிரதையாக கொடுக்கணும், கொடுத்தா அதை கடைபிடிக்கணும். சுக்ரீவன் கடைபிடிக்கலை. பெருமாள் பார்த்தார், லக்ஷ்மணன் அழைச்சார், சுக்ரீவனை போய் பார்த்துட்டு வா. என்னென்ன, வாலி போன பாதை இன்னும் மூடப்படலைன்னு சொல்லு. வாலியை சுடுகாட்டுக்கு அம்சம் பாரு, அந்த பாதை இன்னும் மூடலை, சொல்லிட்டு வா சுக்ரீவன் இடத்துல அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுக்ரீவன் அப்போ தான் பயந்து புறப்பட்டு வந்து ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சு. நாம் பார்த்தோம், தாரையை பார்த்து சொல்கிறார், தேற்றமாய் வந்து தீர அப்படிங்கிற பாசுரத்தில், நோற்றுச்சுவர்க்கம் அப்படிங்கிற பாசுரத்தில் கடைசியாக வரக்கூடிய இடத்துல பார்த்தோம், தாரை லக்ஷ்மணன கோபத்தை ஆற்றுகிறாள்னு பார்த்தோம். இப்போ மாரி மலைமுழஞ்சில் மன்றி கிடந்துறங்கும். அந்த மாரி காலத்தில் யாரும் வெளியில் புறப்பட்டு வரமாட்டான். சன்னியாசிகள்னால் அந்த காலத்தில் சாதுர்மாசியம்ங்கிற ஒரு விரதம் அனுஷ்டிப்பா. 4 மாத காலம் என்று சஞ்சாரம் பண்ணாத ஒரே இடத்துலையே இருக்கிறது. யூஸ்வலாக சன்னியாசிகள்னால் சஞ்சரித்து கொண்டே இருக்கணும், ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது, சுகத்தை அனுபவிச்சிடக்கூடாது. ஆகையால் போயிட்டே இருப்பா, இடம் மாறி. ஆனால் இந்த மாரி காலத்தில் மட்டும் 4 மாத காலம் ஒரு இடத்துல தங்கணும். இல்லை குறைஞ்சது 4 பட்சம். 4 மாதம்ங்கிறதுக்கு பதிலாக 4 பட்சம் அப்படின்னா 2 மாதம் இவர்கள் தங்கி இருப்பா பூர்த்தியாகவே. அதற்கு சாதுர்மாசிய விரதம்னு பேர். அழகா அதை போல மாரி மலை முழஞ்சில், அந்த மாரிக்காலத்திலே மலையிலே ஒரு அழகான குகையிலே படுத்து உறங்கக்கூடிய ஒரு சிங்கம். மன்றி கிடந்துறங்கும். மன்றி என்று சொன்னால் பொருந்தி நன்றாக உறங்கக்கூடிய சிங்கம் கிடந்துறங்கும். ஏன்னா வேற ஒரு காரியம் இல்லை, இதான போய் உடனே இப்போ காரியம் பண்ணனா தான் நமக்கு அப்படி தெரியும். நமக்கெல்லாம் எப்போ என்ன, அந்த சாட்டர்டே சண்டே வந்தால் எழுப்புறது இருக்கு பாருங்க பசங்களை, அம்மா இன்னைக்கு லீவு எழுப்பாத. பாடசாலை போனான்னா பிரதமைன்னு திதி வந்துடுத்துனா போகிறோம், அம்மா இன்னைக்கு பிரதமை. அதை போல இந்த இடத்துல இவனுக்கு, இந்த சிங்கத்துக்கு வேறொரு காரியம் இல்லை. ஆகையாலே கிடந்து உறங்கும்.
மன்றி கிடந்துறங்கும், பொருந்தி கிடந்துறங்கும் அப்படின்னா தன்னுடைய பேடையோட சேர்ந்து ஒரு வஸ்து என்னலாம்படி கிடந்து உறங்கும்படியாக நிற்கிறது. மன்றி கிடந்துறங்கும், உறங்கும்படியாக நிற்கிறது. யாரை பற்றியும் லட்சியம் இல்லை, பயம் இல்லை, தன்னுடைய வீரியம் தனக்கு தெரிகிறது. ஆகையாலே அது நன்றாக பொருந்தி உறங்குகிறது. அதை போல இருக்கிற சீரிய சிங்கம். சீரிய சிங்கம் என்றால் பெருமை பெற்றிருக்கிற சிங்கம். சிங்கம் உறங்கினா கூட அதுக்கு பேர் சிங்கம் தான். சிங்கம் உறங்குறதே அது மடியில் போய் உட்காருவோம், மேலே முதுகில் போய் உட்காருவோம், ஒரு சவாரி பண்ணுவோன்னு யாரும் போக மாட்டோம். ஏன்ன உறங்குகிற பொழுதும் வீரஸ்ரீயை உடைத்தான சிங்கம். உறங்கர்ச்சியையும் தனக்கு இருக்கக்கூடிய வீரத்திலே குறைவில்லாத ஒரு சிங்கம். பகவானும் அப்படிப்பட்டவன் தானா. அழகா மாறி மலைமழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். பெருமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிங்கம் எம்பெருமான். எப்படிப்பட்ட பெருமைனா, அவன் உறங்குகிற பொழுது அவனுடைய இருக்கக்கூடிய அழகும் வீரமும் இன்னும் அதிகமாக தெரியுமா. அழகா வர்ணித்தாள் சீதா பிராட்டி. சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தபா. என்னால் எழுப்பப்பட்ட பகவானே, அவனுக்கு என்ன பேர் அப்போ சாத்தினா தெரியுமா பிராட்டி? ஸ்ரீமான். ஸ்ரீங்கிறது நிறைய விஷயங்களுக்கு அடைமொழி. ஏன்னா ஸ்ரீன்னு சொன்னால் பிராட்டியின் திருநாமம். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஸ்ரீஹின்னு சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டோம். கோயிலில் போய் பாருங்க, மகாலட்சுமி மூலஸ்தானத்தில் மேலே இல்லாமல் சன்னதி இருக்காது. அவருடைய நித்தியவாசம் தான் முக்கியம். ஏதான ஒரு கடுதாசி எழுதுறோம்னா முதல்ல ஸ்ரீஹி அப்படின்னு எழுதுவோம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில். ஏன்? மகாலட்சுமியினுடைய சம்பந்தத்தோடே தொடங்குவது. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தனிப்பெருமை. அந்த ஸ்ரீங்கிறது பலவித பொருள்களை உடையது. பணத்தை குறிக்கலாம், புகழை குறைக்கலாம், ஏற்றங்களை குறிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஸ்ரீ. இப்போ எம்பெருமானை பார்த்து சொல்கிறா ஸ்ரீமான். பெருமாளை பார்த்து ஏன் ஸ்ரீமான்னு சொல்கிறா? இது வருது அழகா. எந்த இடத்துல வருது? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது ஸ்ரீமான். அழகாக வரக்கூடிய சப்தம் இருக்குது. ஸ்ரீபதி, ஸ்ரீமான் என்று எம்பெருமானை சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது திருநாமங்கள். ஏன் ஸ்ரீமான்னார்? எம்பெருமான் உறங்குகிற பொழுது அவனுடைய அழகு விஞ்சி இருந்தது. எம்பெருமான் உறங்குகிற பொழுது அவனுடைய வீரஸ்ரீ இன்னும் அதிகமாக இருந்தது. இன்னும் அவனுடைய தேஜஸ் அதிகமாக இருந்துதான். ஆகையாலே அவனை பார்த்து அப்படி கொண்டாடினா. அதை போல சீரிய சிங்கம். சீரிய சிங்கம் என்று சொன்னால் சீர்மை பெற்றிருக்கக்கூடிய சிங்கம், எல்லா விதத்தாலும் பெருமை பெற்றிருக்கக்கூடிய சிங்கம். சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருக்கு. அது காட்டுக்கே ராஜாவாக இருக்குது. அது தூங்கிறதுங்கிறதுக்காக எலி பக்கத்தில் இஷ்டத்துக்கு வாழுத்தனம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அது எப்போவுமே சீரிய சிங்கம் தான். உறங்கி கிடந்தாலும் கூட எம்பெருமான் இந்த சிம்மமாகவே ஒரு அவதாரம் எடுத்தோம். ரொம்ப ஆச்சரியம். நரசிம்மாவதாரம்னு கொண்டாடுகிறோமே, அந்த அவதாரத்தை போல கொண்டாடக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம். ராமாவதாரம் இவர்கள்லாம் தபஸ் பண்ணால் எம்பெருமான் அவதாரம் பண்ணான். தேவகி வசுதேவர் இவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணால் எம்பெருமான் கிருஷ்ணனாக பிறந்தான், சேஷ்டிதங்களை செய்தான். ஆனால் நரசிம்மனாக தோன்றினானே ஒரே ஒரு காரணம். ஒரு 5 வயசு நிரம்பாத குழந்தை, சின்ன பிள்ளை. அது 5 வயசு குழந்தை பார்த்து சொல்கிறது என்ன? உங்கள் பகவான் எங்கடா இருக்கான்? என் பகவான் எங்குமுளன் கண்ணன். என்ன மகனை காய்ந்து அவன் இங்கில்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அற்புதமாக தெரிவித்தார் ஆழ்வார். என்ன அற்புதமான பாசுரம். அந்த பாசுரத்தில் கேட்கறச்சு, ஒரு பையனை பார்த்து அப்பா கேட்குறான், இரண்யகசிபு கேட்குறான் அந்த பிள்ளையை பார்த்து, டே எங்கடா விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுங்கிற, எங்கடா இருக்கான் அவன்? எனக்கு பயந்தவன் அவன் எங்கேயோ ஒழிந்துன்னு இருக்கான். அந்த பிள்ளை சிரிச்சா அழகா, எம்பெருமான் எதற்கு ஒழியணும்? எம்பெருமான் இல்லாத இடம் இல்லையேன்னா அந்த பிள்ளை எங்கே இருக்கான்? எங்குமுளன் தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் உன்னிலும் உளன் என்னிலும் உளன்னு அழகு. இந்த தூணில் இருக்கான், துரும்பில் இருக்கான். இல்லை இல்லைன்னு சொல்கிறியே, உனக்குள்ளே இருக்கான். இருக்குன்னு சொல்கிறேனே, எனக்குள்ளேயும் இருக்கான். ஒரு சின்ன பிள்ளை, 5 வயசு இருக்கக்கூடிய அந்த பிள்ளை சொல்கிறது எங்குமுளன் கண்ணன். ஒரே வார்த்தையில் சொன்னார் ஆழ்வார், எங்குமுளன். அவன் இல்லாத இடம் எது? வேதம் சொல்கிறது அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. நாராயணன் எங்கே இருக்கானார்? அந்தஹா பகிஹீச்ச, உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கக்கூடியவன் கடவுள் இறைவன். உன்னால் அறிவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய பரம்பொருள்
அவன் அந்த இரண்யகசிபு அந்த தூணை பார்த்து கேட்குறான், இந்த பிள்ளையை பார்த்து அந்த தூணை காமிச்சு கேட்குறான், என்ன மகனை காய்ந்து இங்கு இல்லையால், இங்கே இருக்கானாடா, இங்கே இருக்கானா நீ சொல்கிற நாராயணன் அப்படின்னு தூணை பார்த்து கேட்குறான். என்ன ஏன்னார், இந்த தூண் கட்டுறச்சே இரண்யகசிபு பக்கத்தில் இருந்து கட்டினான். இவன் தான் பக்கத்தில் இருந்தான், கொத்தனார் அழைச்சி இந்த செங்கலை வை, இப்படி வை. சில பேர் வீடு கட்டுறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவான், எல்லாம் பக்கத்துலேயே இருந்து இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும். சில பேர் எங்கேயோ இருப்பா, வீடை கட்ட சொல்லிடுவான், வந்து பார்த்தா தான் நான் இப்படி சொல்லவே இல்லையா. இரண்யகசிபு முதல் ரகம் மாதிரி இப்படி தான் கட்டணும் அப்படி கட்டியிருக்கான் தூணை. தூண் கட்டுறச்சே யாரும் உள்ளே போலையே, அவனுக்கு தெரியறது யாரும் ஒருத்தரும் உள்ளே போலையே, தூண் நான் தானே பார்த்து கட்டினேன். இப்போ கேட்குறான், இங்கே இருக்கானா, இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப. ஒரு தூணை காமிச்சான், அங்கே பல தூண்கள் இருக்குது, அதில் ஒரு தூணை காமிச்சு எடுத்து கதை எடுத்து படால்னு ஒரு அடி அடித்தான் இரண்யகசிபு. தூண் புடைப்ப, இந்த தூணை உடைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அங்கு அப்பொழுதே அங்கே, அப்பொழுதே அங்கேயே, அப்பொழுதே தோன்றினான். அவன் வீய தோன்றிய. இப்போ வேற எங்கேயாவது தோன்றினான்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தோன்றினான்னா இரண்யகசிபுக்கு டவுட் வந்துடும், உங்கள் பெருமாள் இங்கேருந்து வரலையே. இப்போ எம்பெருமான் அவன் தூணை காமிக்க போகிறான்னா எந்த தூணை காமிக்க போகிறான்னு காத்துட்டு இருந்தான் உள்ள. இவன் எந்த தூணை கையை காமிப்பான், பழந்துண்டு வரணும் அப்படின்னு துடிச்சுட்டு இருந்தான். ஏன்னார், ஒரு சிறு பிள்ளை சொன்ன வார்த்தையை மெய்ப்பிக்க வேணும். சின்ன குழந்தை சொல்லி மகா விஸ்வாசத்தோட சொல்லிது, எம்பெருமான் உளன் உளன் உளன்னு சொல்லி. ஆழ்வார் சொன்னார், உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள். ரெண்டு குரூப்பாக உலகம் பிரிஞ்சிருக்கு. ஒருத்தன் சொல்கிறான் பகவான் இருக்கு இருக்குன்னு சொல்கிறான், அவனுக்கு ஆஸ்திகன்னு பேர். இன்னொருத்தன் சொல்கிறான் பகவான் இல்லை இல்லை என்று சொல்லுகிறான், அவனுக்கு நாஸ்திகன்னு பேர். வேதம் சொல்லித்து, எவன் பகவான் இருக்கான்னு சொல்கிறானோ சந்தமேனம் ததோ விதுருதி அப்படின்னு சொல்கிறது. இன்னொருத்தன் பகவான் இல்லை இல்லைன்னு சொல்கிறான்னா அசத்வா, அதாவது அவனை பார்த்து சொல்கிறது அழகா, அவனே இல்லாதவனாகிறான். அசன்னே வசபவதி அஸ்தி பிரம்மேதி சேத்வேத என்று வேதம் காண்பிக்கிறது. இப்போ சொல்லுகிறவன் இல்லை என்று சொல்லுகிறவன் இல்லாதமல் போகிறானே வழிய பகவான் இல்லாதவன் இல்லை. ரொம்ப சுலபம். ஆழ்வார் சொன்னது, உளன் எனில் உளன், இருக்கான்னா அவன் இருக்கான். இளன் எனில் இல்லைன்னு சொல்கிறோமே, என்ன அங்கேயும் எம்பெருமான் இருக்கான் தான் அர்த்தம். இப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எந்த வஸ்துவை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது ஒரு லாஜிக், தர்க்கம்னு பேர், லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவோம். ஒரு வஸ்துவை இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால், இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம 2025 இருக்கோம். இந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது ஒருத்தர் எழுந்து போய் நோக்கியா செல்ஃபோன் என்பதே இல்லை சொல்லிருப்பாரா? இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? இல்லவே இல்லை. ஏன் அப்போ இல்லவே இல்லை. அது இல்லை என்கிற பொருளை நீ சொல்லணும்னாலே அது இருப்பதாக இருந்தால் தான் நீ இல்லைன்னே சொல்ல முடியும். ஒரு பொருள் இருப்பதாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதை இல்லைங்கிற சப்தம் உபயோகிக்க முடியும். இப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இருப்புகிற பொருள் அப்படின்னா, அந்த இடத்துல இல்லை, அந்த பெயரில் இல்லை, அந்த உருவில் அந்த காலத்தில் இல்லை, அதான் இல்லைன்னு அர்த்தம். நீ சொல்கிற பொருள் இதெல்லாம் நம்ம சொல்கிறது தர்க்கத்தில் இருக்குது. நாம் இன்றைக்கி பெருசாக லாவை கொண்டாடுறோம். லீகலுக்கு எல்லாம் மூல காரணம் நம்முடைய தர்க்க சாஸ்திரம். இந்த தர்க்க சாஸ்திரத்துலேருந்து காப்பி அடித்தது தான் லாவே. லீகல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதில் ரொம்ப அற்புதமான அனலிட்டிகல்ஸ் இருக்குது. அங்கே காண்பிக்கிறச்சு லால டெஃபினிஷன் இருக்குது. செக்ஷன் 2ன்னு போனீங்களா எல்லாம் டெஃபினிஷன். அது யூஸ்வலாக அது டெஃபினிஷன்னா டிஃபைன் பண்ணணும். நிறைய குற்றவாளிகள் வெளியில் வரால எதனாலேன்னா அந்த லாவை வச்சே தான் வெளியில் வரா. ஏன்னா டெஃபினிஷனில் வரல, இது இந்த லிமிட்டேஷனில் இது கிடையாது, அப்படி இடம் கொடுக்கறது. அப்போ கொடுக்கறச்சு அதில் வார்த்தைகள் சொல்லணும், இதுதான் டிஃபைன் பண்ணணும். இப்போ அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. இந்த தர்க்கத்தில் என்ன காண்பிக்கிறாருன்னா, இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் இப்போ உனக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. இல்லைனா அந்த பொருளே இல்லை என்பதில்லை, இந்த இடத்துல இல்லை, நீ சொல்கிற பெயரோட இல்லை, நீ சொல்லக்கூடிய காலத்தில் இல்லை, அவ்வளவுதான்.
இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 வருஷம் கழிச்சு ஒன்று கண்டுபிடிக்க போகிறான், அதை நீங்கள் இப்போ இல்லைன்னு ஒன்று சொல்ல முடியுமா? அந்த பொருளையே உங்களுக்கு தெரியாது. இல்லாத பொருளை நீங்கள் இல்லைங்கிறத உபயோகிக்கவே முடியாது. உடனே சொல்கிறார் அங்கேருந்து, ஆகாசத்தாமரை இல்லை. ஆகாசத்தாமரைங்கிறது ஆகாசத்தில் தாமரை மாதிரி இருக்கக்கூடியது. ஆச்சாரியர்கள் கேட்டால், ஆகாசங்கிறது உண்மையா? உண்மை. தாமரைங்கிறது உண்மையா? உண்மை. இரண்டு உண்மையை ஒன்றா சேர்த்து இல்லாத ஒன்றை சொல்லுகிறாய். ஆகாசமும் உண்மை, தாமரையும் உண்மை என்கிறபடியாலே நீ சேர்த்திருக்கிற வார்த்தை டிஃபரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஆகாசமும் தாமரையும் உண்டு என்று ஆகிறது. நீ கம்பைன் பண்ணுறது ராங்காக காம்பினேஷன் கொடுக்குற. இதெல்லாம் தர்க்கத்தில் காட்டப்படுகிற அர்த்தம். ஆழ்வார் சொல்றார், இல்லைன்னு சொல்லுகிறவன் இல்லாதவன். இல்லை என்று சொல்வதாலும் நீ பகவானை இருக்கான்னு ஒத்துக்கிற. எவன் கடவுள் இல்லை 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 என்று சொல்லுகிறானோ அவன் தான் உண்மையிலேயே கடவுளை ஒத்துண்டே இருக்கான். ஏண்டானா நம்ம காட்டிலும் அதிக நேரம் கடவுளை அவன் தான் நினைக்கிறான். பகவானை சதா தியானம் பண்ணிட்டு ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டே இருக்க, ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவர் பகவானிடத்தில். அவர் வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய விலை மாதாக இருக்கக்கூடியவள், தன்னையே விற்று அந்த பெண்ணானவள் வாழுகிறாள். ஆனால் பக்தியில் சிறந்தவளாக இருக்கா எம்பெருமானிடத்தில். இது என்னாச்சுனார், இறந்து போகிற பொழுது இந்த பகவானை தியானிச்சுருந்த இவருக்கு, ரிஷி வடிவலத்தில் இருந்த இவருக்கு நரகமும் அவளுக்கு ஸ்வர்க்கமும் கிடச்சிது. ஏண்டான்னு கேட்டார். சொன்னால், நீர் தபஸ் பண்ணுறேங்கிற பேர் வழியிலே அவள் வீட்டுக்கு யார் வந்துட்டு போகிறான்னு பார்த்துட்டே இருந்த. அவள் தன்னுடைய தொழிலாக செய்யக்கூடிய இந்த தாழ்ந்த செயலை செய்தாலும் கூட பகவானிடத்திலே மனதை வைத்து வாழ்ந்தாள் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்போ எம்பெருமான் உளன் என்று சொல்லக்கூடியவனாலே உளன் என்று நிரூபிக்கப்படுகிறா போலே, இல்லை என்று சொல்லுபவனாலே பகவான் உளன். இங்கே சொல்கிறார் அழகா, அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே பிளந்திட்டு சிங்க உருவாய். மகனை காய்ந்த அங்கு இல்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே, அந்த க்ஷணத்தில் தோன்றினா அப்பொழுதே தோன்றினான். யாரு? என் சிங்கப்பிரான் பெருமை. என்னுடைய சிங்கப்பிரான், சிம்ம உருவாக, பிரான்னா உபகாரகன் அர்த்தம். எல்லாருக்கும் உபகாரம் செய்யக்கூடியவன், நன்மையை செய்யக்கூடியவன் பகவான். இந்த சிங்கப்பிரானாக எம்பெருமான் தோன்றினான். தோன்றினது எப்படி இருந்ததுன்னு இப்போ ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு ராப்பத்தி 2ஆம் திருநாள். நேற்று தான் ராப்பத்தில் முதல் திருநாள் வைகுண்ட ஏகாதசி. ராப்பத்து 7ஆம் திருநாள் வரும் ஸ்ரீரங்கத்தில். அது ரொம்ப விசேஷமான திருநாள். ஏன்னர் ரங்கநாதரை அனுபவிக்கிற பாசரம் அன்றைக்கி தான். நம்பெருமாளை பற்றி கங்குளும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாயினீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்னாயே என்று நம்மாழ்வார் ஸ்ரீரங்கநாதரை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம். அந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக அரையர் சேவை அபிநயம் நடக்கிறச்சே ரொம்ப காண்பிப்பார். அந்தி போது அவுணனுடல் இடந்தானே, அந்தி போது அவுணனுடல் இடந்தானே, அந்தி போது அவுணனுடல் இடந்தானே. இப்படி முடிச்சிடுவோம். இந்த பாசுரம் பாதியில் முடியும், பூர்த்தியாக போகாத அந்த திருவாய்மொழி. ஏன்னார் உடனே அரையர் சுவாமி அங்கே ஆரம்பித்து சொல்லுவார், நம்பெருமாள் இரண்யவதம் செய்தபடி எங்கனே என்னால். நம்பெருமாள் இரண்யனை வதம் செய்த பிரகாரம் எங்கனே எப்படி தெரியுமா அப்படின்னு வர்ணிப்பேன். என்ன வர்ணனை, என்ன வர்ணனை அங்கே கேட்கணும். அது தம்பிரான் படி வியாக்கியானம்னு பேர். என்ன தமிழ், என்ன காண்பிக்கக்கூடிய அழகு, அப்படியே பொழிந்து வரும். அது பார்த்தா கேட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கு. அதை வர்ணிப்பாருங்க. எப்படின்னார், வெளியில் வரானா எம்பெருமா, அதை வர்ணிக்கிறச்ச எப்படி இருக்குன்னார், முகம் அப்படியே பிளிரி கொண்டு இருக்கிறது, கண்கள் சிவந்து இருக்கிறது, அப்படியே எம்பெருமானுக்கு உண்டான ஆக்ரோஷத்தோட கைகள் எல்லா பக்கத்துலேயும் அந்த கைகள் என்ன பண்ணணும் துடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கைகளை கொண்டு இரண்யனை அப்படியே தூக்கினான் எம்பெருமான். நேராக தூக்கின்னு போய் என்ன பண்ணார்னார், வாசப்படியில் உட்கார்ந்தான். இவன் அழகா வச்சு மடியில் கிடாத்தினான் எம்பெருமான்னார் அழகா. இரண்யவதம் செய்தபடி எங்கன்னு காண்பிக்கிறார் அழகா. ஒரு கை என்ன பண்றது, இரண்யன் முகத்தை திருகிறது, இன்னொரு கை அவனுடைய காதை எடுக்கிறது, இன்னொன்று அவனை கையை முறுக்கிறது, இன்னொன்று அவனுடைய காலை பிக்கிறது, இன்னும் சில கைகள் எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதா நரசிம்மனுக்கு. அப்படி இருக்கு எம்பெருமானுடைய திருக்கரங்கள் ஒன்னொன்னும். அப்படி பண்ணி என்ன பண்ணித்தினார், கடைசியாக அவனுடைய நெஞ்சை மெதுவாக பிளந்தார். முதல்ல
உளம் தொட்டு இரணியன் அகல் மார்வம் கீண்ட. ஆழ்வார் சொன்னார், உளம் தொட்டு இரணியனுடைய உள்ளத்தை தொட்டு அகல் மார்வம் கீண்ட. முதல்ல மெதுவா கிழிச்சு உள்ள போய் தொடுறாராம். உளம் தொட்டு அவன் நெஞ்ச தடவி பார்த்தா வாயில தான் என்ன திட்டுறான், உள்ள எங்கேயாவது பக்தி இருக்கா? உள்ள பார்த்தா துளியும் ஈரமில்லை, மனசுல துளி கூட ஈரமில்லை. பெருமாள் அடுத்த ஸ்டெப் போனார். சரி போயிட்டு போகிறது, என்னதான் திட்டுறான், பிள்ளைய வாயில திட்டுறானே. சீறி வெகுண்டு, பள்ளியில் ஓதி வந்த சிறுவன், குழந்தை இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கு, சமத்தான குழந்தை. நம்ம குழந்தைய வாரி அணைச்சிப்பாரோ, குழந்தைக்கு ஐஐடி கிடச்சிது, ஐஏஎம் கிடச்சிதுன்னா சூப்பர் கண்ணான்னு கொண்டாடிக்கிறான். ஐஐடியா, சே போடா மாடு மேய்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவானா எவனாவது? இந்த குழந்தை பள்ளியில் ஓதி வந்த சிறுவனா இருக்கு. இந்த சிறுவனை ஆற தழுவனும் இந்த இவன் தகப்பன் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்னன்னா சீரி வெகுண்டு கோவிச்சுக்கிறான் அந்த பிள்ளையிடத்துல. பகவான் பார்த்தா அந்த கோவிச்சுக்கிறது வெளியில் இருக்கா மனசில் இருக்கான்னு பார்த்தான். உள்ள தொட்டு பார்த்தா பிள்ளை பேர்லேயும் வெறுப்பு தான் இருக்குது, பாசமே இல்லை. பகவான் என்ன பண்ணான், இவனை வச்சுக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு கிழிச்சுட்டானா முழுக்க. பிளந்துட்டு நேரம் அவனை முழுவதுமாக கிழித்தான். விரணியன் அகல் மார்வம் கீண்ட. முதல்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவரே நரசிம்மர் தான். இனிமே இது பிரயோஜனப்படாது, இவன் வாழ்ந்து பயனில்லை. இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, பெருமாள் நம்மை கை கொள்ளுகிற பொழுது உனக்கு நன்மை பண்ணணும்னா பெருமாள் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாயால நீ பேசக்கூடிய 4 நல்ல வார்த்தைகள் இருந்தாலே போரும். உன்னை கைவிட வேண்டும் என்றால் வாயால நீ திற்றிய அதை பார்க்க மாட்டான், உள்ளுக்குள்ள மனசுல இவன் எப்படி நினைக்கிறான் என்று அதுவரை பார்த்து தான் கைவிடுவான். எவ்வளோ கிரேட்டு பாருங்க. நமக்கு நேர் ஆப்போசிட். ஏன் அவரோட பேசுறது இல்லை? நான் 22 வருஷம் 3 மாத காலம் ஆகிறது அவரிடத்துல பேசி. எவ்வளோ கணக்கு ஞாபகம் வச்சிருக்கான் பாரு. ஏண்டானா அவன் என்னை எப்படி பேசிட்டான் தெரியுமா? அவர் சொல்வார், உள்ளத்தில் நானும் அவரும் எப்படி தெரியுமா க்ளோஸு? அது இல்லை, வெளியில் வாய் வார்த்தை பேசினா போச்சு. இதை வேற சொல்லிகிட்டே இருப்பான். என்னன்னா, நீ எதை வேணா பண்ணலாம், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. எங்கெல்லாம் வேணுமோ குரல் அங்கே சொல்ல மாட்டான். வாய்மை எனப்படுவது யாதனின், அந்த மாதிரி குரலே கேள்விப்பட்டது இல்லையேன்றுவான். எது வேண்டாமோ கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுப்பான். இப்படி சொல்லிட்டார் பாருங்க, என்னை திட்டார் பாருங்க. பகவான் எப்படி இருக்கான்னு பாருங்க. திட்டு, உன்னை கைவிட மாட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ள மனசறிந்து திட்டுகிறாயா? வெறும் வாயில சொன்னா போறோம், உள்ளுக்குள்ள பகையை வைத்து சொன்னா கூட எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான். சரி, இங்க வருவோம். இன்னைக்கு 3 பாசனம் முடிக்கணும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க. இந்த சீரிய சிங்கம், அழகு மிகுந்திருக்கக்கூடிய சிங்கம், தீவிழித்து அப்படி முதல்ல அப்படி கண்ணை திறந்து பார்க்கறது. யாரா வந்திருக்கா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா அருகில் தன் பேடை இருந்தா கூட பக்கத்தில் நெருங்க முடியாது, தள்ளிபடுமா. அப்படி பிரதம ஸ்பர்ஷம், அதை பார்க்கறச்சே பயம் இருக்குமா. நரசிம்மாவதாரத்தில் இரணியன் அகல் மார்வம் கீண்ட பிறகு அவன் குடல் எடுத்து மாலையா போட்டுக்கிறான் எம்பெருமான். அப்படி கிடக்கிறான். அவனுக்கு அந்த வேகம் உத்வேகம் அடங்கலை. பக்கத்தில் இருக்கிற தேவாதி தேவர்கள்லாம் தெரிச்சுன்னு ஓடுறான். எல்லாருக்கும் ஒரு பயம், இந்த உக்ரமூர்த்தியை பார்த்தது இல்லையே. எப்பவுமே விஷ்ணுனாலே நாராயணன்னாலே சாந்த மூர்த்தி. வாலியை வதம் பண்ணிட்டார், வாலி மாண்டான். சுக்ரீவன் போய் அழறான், பெருமாள் கூட போறார். பக்கத்தில் பார்த்தா இன்னொருத்தர் யார் அழறார்னா பெருமாள் அழுதுன்னு இருக்க. ராவணன் மாண்டான், பெருமாள் அம்பெய்து கொன்றார். விபீஷணன் போனான், ஐயோ அண்ணா போயிட்டியேன்னா. இவன் 2 நிமிஷம் அழுது முடிச்சுட்டான். இன்னும் யாரா விக்கி அழறான்னு பார்த்தா அந்த பெருமாள் அழுதுன்னு இருக்கார், ராமர் வீரான் அழுதுன்னு இருக்க. அவனோடு சேர்ந்து அழுவான் பாவம், பக்தனோடு சேர்ந்து. இப்படிப்பட்ட உக்ரமூர்த்தியை பார்த்தது இல்லையே, உக்ரசிம்மனாக இருக்கானே எம்பெருமான். தேவர்களும் பக்கத்தில் நெருங்க முடியல. பிராட்டி போலாமான்னா, இப்படிப்பட்டவரை எங்க ஆத்துக்கார நான் பார்த்ததே இல்லை, இப்படியா இருப்பார்? அவள் வரதுக்கு யோசிக்கிறான். இப்போ யார் வந்தான்னா பிரகல்லாதன் தான் வந்து சாந்தப்படுத்துகிறான் எம்பெருமான. அப்படி எம்பெருமான் ஒரு எப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. சீரிய சிங்கம், இந்த வியாக்கியானம் பண்ணுற ஆச்சாரியர்கள், ஒரு சிம்மம் யானையோட சண்டை போடுறது, யானைக்கும் சிங்கத்துக்கும் சண்டை நடக்கிறது. அப்போ அது பெண் சிங்கமாக இருக்குது. அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணும்னா தன் குட்டிக்கு பாலை கொடுத்து கொண்டே யானையோடு சண்டை போடும்.
அதான் கொண்டாடினார் சீரிய சிங்கம். எம்பெருமான் எதிரிகளோடு சண்டை போட்டால் கூட பிரகல்லாதன் ஆழ்கிற தன்னுடைய குட்டிக்கு அருள் பாலித்து கொண்டே சண்டையிடுகிறான். இந்த பிரகல்லாதன் போற்றுகிறான் நரசிம்மனை, ஸ்தோத்திரம் பண்ணுறான் பாருங்க, என்ன ஆச்சரியமான ஸ்தோத்திரம் அது. அப்புறம் தான் அந்த எம்பெருமானுக்கு அந்த கோபம் அடங்கித்தான் அழகா. சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. தீவிழித்து அறிவுற்றுனா வெடித்தெழுந்துன்னு அர்த்தம். தீவிழித்துனா முதல் ஸ்பர்ஷம் பார்க்கறதே பயமாக இருக்கு, பேடைக்கு கூட பார்க்க முடியல. அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க. வேரின்னு சொன்னால் பரிமளம் மிக்கது. எது? பிடரி மயிர், பரிமளத்தோடு கூடிய மயிர். அது பொங்க, அது அப்படி நன்னா குலுங்க. எப்பாடும் பேருந்து 4 திக்குகளிலேயும் இந்த உடம்பை குலுங்கும்படியாக, அதாவது உதறி செய்யும்படியாக பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து. நல்ல 4 பக்கத்துலேயும் ஒரு காலாக உதறது. நல்லா ஒரு காரியம் இல்லை, பொறுமையாக எழுதுக்கிற மாதிரி உதறி மூறி நிமிர்ந்து. சிம்மம் கர்ஜனைன்னு சொல்லுவோம். இந்த கர்ஜனையோடு அவ சிம்மம் அப்படி நிமிர்ந்து நிற்கிறதான். முழங்கி புறப்பட்டு. இந்த மூறி நிமிர்ந்து முழங்கி சிம்மகர்ஜனையோடு புறப்பட்டு. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அப்படி புஷ்பம் அலறுகிறா போலே பூவை பூவண்ணா. ஆண்டாளுக்கே எப்போ பார் சிம்மம் சிம்மம்னு சொன்னா அடுத்தது உடனே காயாம்பு வண்ணனே. பெருமாளை பார்த்து சிம்மம், நாம் என்ன சிம்மம் மாதிரியா? பெருமாளுக்கு உடனே சிம்ம மாதிரியா இருக்கோன்னு. ஐயோ ஒன்று அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னார் காயாம்பு வண்ணனாக இருக்கக்கூடியவன் நீ, பூவை பூவண்ணா. இப்போ அப்போ முதல்ல சிம்மம்னார். எந்த உதாரணமும் உனக்கு முழுவதுமாக பொருந்தாது, ஏதோ எங்கள் பேருக்கு சொல்லிக்கிறோம், எங்களுக்கு திருப்திக்காக சொல்லிக்கிறோம். ஆழ்வார் பாசுரத்தை சொன்னார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கை ஒவ்வா, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது, ஒட்டுரைத்து இவ்வுலகுன்னை புகழ்வு எல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கன்னே காட்டுமால் பரஞ்சோதி. அழகான பாசுரம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஒட்டுரைத்து இவ்வுலகுன்னை புகழ்வெல்லாம். உலகத்தில் எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து உன்னை பேசுகிறான். பெருமாளே கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும். எங்க தாமரையை 2 நாள் வச்சு பாருங்கோ, அப்படியே வாடிடும். தாமரை 4 நாள் கழிச்சு பாருங்கோ, ஏன்டா இன்னும் தூக்கி போடல. எம்பெருமான் திருக்கண்கள் அப்படியா இருக்கு. தாமரை கண்கள்லாம் அது எப்படி வாடாத இருக்கு, என்னைக்கும் ஒளியோடு கூடியதாக இருக்கு. இப்போ நீங்களே அதை உதாரணமாக சொல்கிற, உபமானம்னு சொல்கிறோம். அது ஏன் அதோடு சொல்லும்படியாக இருக்கிறது? எங்களுக்கு தெரிஞ்சது இதுதானே எம்பெருமானே, வேறு என்ன பண்ணுறது? எங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்கிறோம். அதுதான் சொல்கிறோம். ஆண்டாள் பூவை பூவண்ணா. நீ என்ன பண்ணணும்? உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி. உன் கோயில் நின்னும், நீ இருக்கக்கூடிய கோயிலில் அங்கேருந்து எம்பெருமான் இங்கனே இப்படி நீ புறப்பட வேண்டும். எப்படி? சிம்மம் எப்படி புறப்படுமோ அதை போல படுத்துருக்கிற சிம்மம், பேடையோட கூடி பொருந்தி படுத்திருக்கக்கூடிய சிம்மம் தான் தூக்கத்திலிருந்து விழித்து அறிவுற்று தீ விழித்து மூறி நிமிர்ந்து உடலை ஒன்றாக சேர்த்து கொண்டு நிமிர்ந்து முழங்கி சிம்ம கர்ஜனையோட புறப்பட்டு வருகிறா போலே நீயும் இங்கனே போந்தருளி. நீரும் இப்படி நடந்து வரணும், அந்த சிம்மம் மாதிரி நடந்து வரணும் அப்படின்னார். இங்கே பெரியவாச்சாரியமில் வியாக்கியானம் பண்ணார். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா, இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். எதை சொன்னாலும் ஸ்ரீரங்கத்தில் வந்து முடிச்சிருவா ஆச்சாரியர். எந்த அனுபவனாலும் எங்கே பார்க்கலாம்னார்? ஸ்ரீரங்கத்தில். சதுர்கதீரே 4 கதி. ரங்கநாதன் புறப்பாடுன்னா அங்கே என்ன அழகு ஃபேமஸ்னா நடையழகு. ஸ்ரீரங்கம்னா நடையழகு, காஞ்சிபுரம்னா குடை அழகு, திருப்பதினா வடை அழகு, இப்போ லட்டா மாறிடுது. ஸ்ரீரங்கத்தில் நடை அழகு, நம்பெருமாள் நடைய போல வேற எங்கும் பார்க்கவே முடியாது. சதுர்கதீரே மத்த கஜம், அதனுடைய மதிப்பும் ரிஷபத்தினுடைய அந்த ரிஷபம்னு சொல்லக்கூடிய காளை, அந்த ரிஷபத்தினுடைய அபிமானமும் புலி என்று சொல்லக்கூடிய புலியினுடைய சிவிட்கும் சிம்மத்தினுடைய பராவிபவன சாமர்த்தியமும் சேர்ந்து இருக்குமா நம்பெருமாளுடைய நடை. 4 கதியை சொல்கிறார். சதுர்கதீரே, சதுர்கதினா 4 விதமாக நம்பெருமாள் நடப்பறான். ஒன்று சிம்மகதி, இன்னொன்று வியாக்ரகதி, இன்னொன்று ரிஷபகதி, அதுக்கப்புறம் காமிக்கிறா கஜகதி அப்படின்னு. சிங்கத்தை போல, புலியை போல, காளையை போல, அதற்கடுத்தது யானையை போல. இது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நடக்கக்கூடிய அழகு. ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் சொன்ன மாதிரி
போந்தருளி மூறு நிமிர்ந்து முழங்கி அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு சொன்னா காத்தால நம்பெருமாள் மூலஸ்தானத்திலேருந்து அப்படி புறப்பாடு கண்டருளுவர். அப்படி திரும்பி சுழண்டு நின்று அப்படி வராருன்னு சொன்னா அது எப்படி, நான் சிம்மகதின்னு சொல்லுவாள். சிம்மத்தை போல நடக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஸ்ரீரங்கநாதனுக்கு அழகா. இதை தவிர இன்னொரு 2 கதி இருக்குது. சர்ப்பகதின்னு ஒன்று காண்பிப்பா, அழகா காண்பிக்கிறச்சு. பெருமாள் ராத்திரி பெருமாள் உள்ள போயிடுச்சு. சிம்மம் போல ரிஷபம் போல இந்த காளை நடந்து வரதை பார்த்தேன்னா அது பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி எப்படி வருது பாரு அந்த காளை, அப்படி இந்த காளையை போல நடக்கக்கூடிய சாமர்த்தியம். சில சமயங்களில் இந்த புலி கோபத்தோட வேகமாக போகும். அதை போல ஸ்ரீரங்கநாதர் புலியை போல நடையுடையவர். அதற்கு வியாக்கிரகதின்னு பேர். இன்னொரு சமயத்தில் உற்சவத்தில் நிதானமாக அரையர் சேவை கேட்டுன்னு அப்படி ஜம்மன்னு ஆடின்னு வருவார்னா அதற்கு கஜகதின்னு பேர். யானையை போல் அப்படி ஆடின்னு அப்படி நிதானமாக அவர் வருது இருக்கக்கூடிய கதி இருக்கு. அது ஸ்ரீரங்கநாதனுடைய மற்ற கஜத்தை போல இருக்கக்கூடிய மதிப்பும். இப்படி பலவிதமான நடையழகு உடையவர் எங்க ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதருடைய நடையழகுக்கு மயங்கினவர்கள் பலர் உண்டு. அந்த நடையழகுக்கு பல்லாண்டு பாடுகிறவர்கள் பல உண்டு. அந்த நடைய விடாமல் இன்றைக்கும் அப்படி நடந்து வச்சுக்கணும். ஸ்ரீரங்கநாதரை தோளில் சுமந்தார்னா அந்த நடையழகோ. சில பேர் இங்கே வந்து பார்ப்பா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்ரீமாந்தாங்களை அழிச்சுன்னு போயிடுவா, எங்கள் ஊருக்கு வாங்கோ இதே மாதிரி நடையழகு வேணும். அங்கே பார்த்தா அந்த ஊர் பெருமாளுக்கு பண்ணலேவா, ஒரே கோச்சிக்கிறா. 10 நாள் இருக்க வச்சு சம்பாவனைலாம் கொடுத்தோமே, இப்படி சரியாக நடையழகு நடக்கலையே, நீங்கள் நல்லா நடக்க வேண்டாமா? அவர் சொன்னார், நீங்கள் நாங்கள் நடந்தா ஸ்ரீரங்கநாதர் நடக்கிறாருன்னு நினைக்கிற இல்லை, அவர் எங்கள் பேரில் வந்து எங்களை நடக்க வைக்கிறார். அவர் அந்த கதியில் நடக்கும்படியாக வச்ச. இன்னொரு இடத்துல வரலன்னா அது ஸ்ரீரங்கத்திற்கே உரித்தான தனிப்பெரும் ஏற்றம். இங்கனே போந்தருளி என்ன பண்ணணும், அப்படி நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து. கோப்புடைய என்றால் அழகிய வேலைப்பாடுகளுடையதாக இருக்கக்கூடிய சிம்மம், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சிம்ஹாசனம். இந்த ஒரு பெரிய பீடம் இருக்கே அதற்கு தான் சிம்ஹாசனம்னு பேர். சிம்மத்தையே கால்களாக உடையதாக இருக்கும். அழகான வேலைப்பாடுகள் இருக்கும். 7 14 லோகங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அழகாக பரமபதத்தை கூட காட்டும்படியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சீரிய சிம்ஹாசனம்னு பேர். அதற்கு 8 கால் இருக்கும். 8 கால் ஒன்று சொல்கிறது அழகாக ஆச்சாரியர்கள் அதை அற்புதமாக விளக்கி காண்பிக்கிறார். தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம்னு இருக்கக்கூடிய 4 கால்கள். இதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய 4 கால்கள் அதர்மம், அஜ்ஞானம், அனைஸ்வரியம், அவைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு 4 கால்கள். இந்த 8 கால்களும் கீழே இருந்து அதில் அமர்ந்திருக்கணுமா. அதுதான் பெருமாளை நாம் பார்க்குறோம். தர்மாதிபீட வாகனம்னு சில இடங்களில் பார்க்குறோம். சில ஊர்களில் தர்மாதி பீடம் அப்படின்னு எம்பெருமான் உட்காரக்கூடிய பீடத்துக்கு பேர். அதை போல சீரிய சிங்காசனத்திலிருந்து, ஏன் அந்த சிம்மாசனத்திலிருந்து பகவான் ஒரு வார்த்தை இட்டான்னா யாராலும் மாற்ற ஒண்ணாது. அந்த வார்த்தை அப்படியே முடியக்கூடிய வார்த்தைனா அவன் சொன்ன வார்த்தை அந்த இடத்துலேருந்து அந்த காலத்தில் சொல்லுவார் ராஜாக்கள், இன்னிடத்துல இப்படி இருந்து சொன்ன வார்த்தை. அதை போல சீரிய சிங்காசனத்திலிருந்து. இது எதை போலேனார், கடற்கரை வார்த்தை போலேயும் தேர்தட்டு வார்த்தை போலேயும். கடற்கரை வார்த்தை ராமபிரான் சொன்ன வார்த்தை, தேர்தட்டு வார்த்தை கிருஷ்ணபிரான் சொன்ன வார்த்தை. ராமர் சகிருதேவ பிரபன்னாய அபயம் சர்வபூதேபியோன்னார். கிருஷ்ணர் சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னு வார்த்தையை சொல்லி மா சுச்சாஹா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சாஹா. அந்த வார்த்தையை போலே சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நாங்கள்லாம் இவ்வளவு நோவுபட்டு உன்னிடத்திலே வந்தோமே, வந்ததின் நோக்கம் என்ன, எதற்காக வந்திருக்கோங்கிறத நீர் ஆராய்ச்சி பண்ணு. பெருமாளே கேட்கிற, எதற்காக வந்திருக்கீள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் இப்போ சொல்லலை. ஏன், தேவரீர் திருவுள்ளம் எப்போ குளிர்ந்து இருக்கோ அப்போ சொல்லணும். எப்போ சொன்னால் காரியமாகுமோ அப்போ சொல்லணும். இதை எப்போ சொல்கிறதுக்காக வைத்துருக்கா, சிற்றஞ்சிறுகாலேங்கிற பாசுரத்தில் சொல்லுவதற்காக காத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் என்ன பண்ணுறா, எம்பெருமான் திருவடிகளில் விண்ணப்பம் பண்ணுறா. சமயம் பார்த்து சொல்லணும். லக்ஷ்மணனுக்கு திருவடியை பிடிச்சது காரியம் எடுத்து காட்டுக்கு அழைச்சின்னு போனார். பரதன் திரும்பி வான்னார், வரமாட்டேன்னுட்டார் பகவான். ஆகையால என்ன பண்ணுறது, சமயமறிந்து சொல்ல வேணும். நாங்கள் வந்த காரியத்தை நீரே ஆராய்ந்தருள். பெருமாள் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னார், நாம் ஓரடி எடுத்து வச்சா பகவான் அவன் திருவுள்ளத்தில் அவ்வளவு யோசிப்பான். எனக்காக நடந்தானே, எனக்காக இதை பண்ணானே,
எனக்காக இந்த காரியத்தை செய்தானே. அதை போல இந்த பெண்கள் எல்லாம் எனக்காக எழுந்தாளே, எழுந்து ஒத்தொத்தரியா எழுப்பினாலே, ஒத்தொத்தர் வீட்டு வாசல்லையும் நின்னாலே, போய் அங்கே இருக்கக்கூடிய வாயில் காப்பான எழுப்பினாலே. இதெல்லாம் எம்பெருமான் திருவுள்ளத்தை படுமா, அவன் திருவுள்ளத்தில் அந்த இரக்கம் அப்படி எழுமா. ஆராய்ந்தருள் நீயே ஆராய்ந்து அருள வேணும் என்று பிரார்த்தித்தால் இது ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய 23வது பாசம். அடுத்தது 24வது பாசம். பெருமாள் கோயிலுக்கு போகிற வரைக்கும் தான் லிஸ்ட்டு, இது வேணும் அது வேணும். சில பேர் திருப்பதிக்கு போகிறதுக்காக ஒரு வருஷமாக லிஸ்ட்டு எழுதின்னு இருப்போம். திருவேங்கனுடைய ஆண்டை இதெல்லாம் பிரார்த்திக்கணும். ஏன் வேண்டியதெல்லாம் கொடுக்குற கடவுள் கலியுக பெருமாள். ஏகப்பட்ட பேருக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்க. அவர் பண்ணுற அனுகிரகத்தில் யார் அவருக்கு திருப்பி பண்ணிட்டு இருக்கான்னே தெரியாது. பேரே சொல்லாமல் கோடி கோடியாக போட்டுட்டு போகிறவர் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் திருவேங்கடையானுடைய கிருபை. இப்போ அந்த திருவேங்கடமுடியான இடத்துல பெரிய லிஸ்ட்டு வச்சுப்போம், இது வேணும் அது வேணும். அதுவும் ஆரம்பித்த டேட்லேருந்து கிளம்புற டேட் வரைக்கும் மாறிண்டே இருக்கும். இதை ஸ்ட்ரைக் ஆஃப் புதுசாக நியூலி இன்க்ளூடட், திருப்பி அது ஒன்று மாறி திருப்பி அது ஒன்று மாறும். ஐயோ என் பையனுக்கு வேலை கேட்டேன், இல்லை இப்போ வேலை வேண்டான்ட்டு அவன் பிஸ்னஸ் தான் வேணுங்கிறான். உடனே அதை இன்க்ளூட் பண்ணுவான். முதல்ல கல்யாணத்துக்கு பாருன்னு சொன்னேன், பெருமாளே அது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன், அவன் நல்லபடியாக வேறு செட்டில் ஆகட்டும். பெருமாள் பார்ப்பார், ஏதான முடிவு பண்ணிட்டு வாப்பா, லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுப்பா அழுகா. பெருமான் கேட்குறது தான், இவ்வளோ போட்டு வச்சுட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ வச்சு ஸ்ரீரங்கநாதன் இடத்துல வரோம், திருவேங்கடையான உற்சவ சமயத்தில் போகிறோம்னா என்ன ஏற்படும்னா, நெஞ்சை கொள்ளை கொள்ளக்கூடியவன் பகவான். அவனுடைய அழகு இருக்கு, அந்த எம்பெருமான் மாலை சாத்தி இருக்கக்கூடிய அழகோ, அவனுடைய நடை அழகோ, அவன் அங்கு உற்சவத்தில் கண்டு இருக்கக்கூடிய அனுபவங்களையோ பார்த்தாலே இவன் எதற்காக வந்தோங்கிறதையே மறந்து போயிடும். பார்க்கறதுக்கு முன்னாடி தான் இது வேணும் அது வேணும் இப்படி வேணும். எப்போ எம்பெருமானை பார்த்தானோ பார்த்துட்டே இருக்க வேண்டிதான். தோள் கண்டார் தோளே கண்டார். எம்பெருமான் கண்ணை பார்த்தா கண்ணை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், முகத்தை பார்த்தா முகத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அதனால தான் இப்போ கோயிலெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளுறதுக்கு 4 பேரை போட்டான். ஏண்டானா இவ பார்த்துட்டே நிற்கிறா போல் இருக்கேன், நகர மாட்டேங்கிறாளே, நகர்த்த வேண்டித்தானே. அப்போ எம்பெருமான் தன் அழகாலே இவன் கால் கட்டுகிற பொழுது இவனுக்கு என்ன கேட்க வந்தோங்கிறதே மறந்து போய்டும். அதை போல தான் இங்கே காண்பிக்கிறார். அங்கேருந்து போந்தருளி சிம்மாசனத்தை வந்து உட்காந்து நான் கேட்க போகிறேன்னு சொன்ன உடனே பெருமாள் நினச்சார் ஏதோ கேட்க போகிறா போல் இருக்குன்னு நினச்சா, ஆண்டாள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். ஏன்னார், அவர் சிம்மாசனத்தில் அப்படி வரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறார். அந்த ஹிரண்யவதம் பண்ணுற அன்னைக்கு 7ஆம் திருநாள் இதையும் சொல்லுவார் அரையர சுவாமிகள். எப்படி பிரம்மாலாம் பிரார்த்திக்கிறா, பிரம்மா பார்த்தித்த உடனே பெருமாள் உள்ளே போய் அழைச்சி நிற்கிறார். ரொம்ப அற்புதமாக வர்ணிப்பார். இந்த வர்ணனை எப்படி இருக்கும்னா, நேராக நம்முடைய மனசு அது படமாக பிடிக்கும். அப்படியே நாமளே திருப்பார்கடல் போயிடுவோம். எல்லா தேவதைகளும் அங்கே கூடியிருப்பா, துவாரபாலகர்கள் இருப்பார். எல்லாரும் சத்தப்படக்கூடாது, 4 பேர் மட்டும் உள்ளே வாங்கும். கொஞ்சம் மூத்தவராக இருக்கிற பிரம்மா சிவன் இப்படி இருக்கிற 4 பேரை மட்டும் உள்ள அளவு பண்ணுவான். சேன முதலியார் பக்கத்தில் நிறுத்துவார். பெருமாள் இப்படி சைனிச்சின்னு இருப்பார். சைனிச்சின்னு இருக்கிறச்சே இங்கேருந்து விஸ்வக்ஷேனர் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன், தாயார்கிட்ட அவள் திருவடி வருடின்னு இருப்பா. குழந்தைகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு இப்படி காண்பிப்பார் அழகா. எல்லாம் பிரம்மாலாம் காதுன்னு இருக்காருன்னு உடனே பெருமாள் கண்ணை விழிப்பார். என்ன தாயார் கொஞ்சம் திருவடி அழுத்தி பிடிச்சிரு. தாயாருக்கு போச்சுன்னா சமைக்க என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஒரு அழுத்துவா பெருமாள் திருவடி. உடனே எழுந்து பாரான் பெருமாள். என்னாச்சு எதுக்குற, தோ வந்திருக்கா குழந்தைகள்லாம். என்ன அப்படி சொன்ன உடனே என்ன காரியம், உடனே அவ சொல்லுவா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். எங்கே வந்தருளும், சீரிய சிங்காசனத்திலிருந்து. அவள் பெருமாள் அங்கே கண் விழித்து எழுந்து இந்த சிம்மம் போல அங்கே இருந்து அப்படி இறங்குவார், நடப்பார். அப்படி இறங்குறச்ச என்ன பண்ணுவார்னா, ஒரு திருக்கரத்தை கொண்டு போய் விஸ்வக்ஷேனருடைய கையில் வச்சுப்பார், இன்னொரு திருக்கரத்தை பிரம்மாவனுடைய கையில் வச்சுப்பார். இதுக்கு கைலாக்குன்னு பேர். கைலாக்குன்னு ஒன்று சொல்லுவாள். ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் வந்து பார்த்தேன்னா ஆச்சாரியர்கள் எழுந்துருளுகிற பொழுது அழகாக ஒரு வஸ்திரம், பட்டு வஸ்திரத்தை எழுந்துருளை பண்ணிட்டு வருவாள். அந்த பட்டு வஸ்திரத்தை கையில் வச்சுருக்கிறச்சு ஆச்சாரியன் நீங்கள் வரைச்சு அவர் அதை கையில் பிடிச்சின்னு வரணும். பின்னாடி கொடை வரும், சாமரம் சத்திர சாமராதிகள் வரும். அதோட கூட இந்த கைலாக்கு பிடிச்சின்னு ஒருவர் அப்படின்னா அந்த ஆச்சாரியன் அதை கையில் இப்படி பிடிச்சின்னு நடந்து வரணுமா. இப்போ பகவானுக்கு ஒரு பக்கம் விஸ்வக்ஷேனர், ஒரு பக்கம் பிரம்மா, அப்படி நிதானமாக நடந்து அடியிட்டு எம்பெருமான் நடந்து வருவான். வரதை பார்த்த உடனே ஆண்டாள் எல்லாத்தையும் மறந்தால், அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி.
சென்னங்க தென்னிலங்க செற்றாய் திரள் போற்றி ஆரம்பிச்சுட்டாண்ட. பல்லாண்டு பாடத் தொடங்கினாள். போற்றி போற்றி என்றால் எம்பெருமானப்பார். ஏன்னார் அவனுக்கு என் வருகிறதோ என்று வயிறு பிடிப்பவர்கள் இவர்கள். யார் பெண் பிள்ளை இவள்? பெரியாழ்வார் பெண் பிள்ளை. அதாவது தாய் 8 அடின்னா குட்டி 16 அடி. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார்னா ஆண்டாள் அதுக்கு மேலே பாடுகிறாள் பண்டாண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோயிலுக்கு போனால் ஆச்சாரியர்கள் எம்பெருமான சேவிச்சான்னு சொல்லக்கூடாது, மங்களாசாசனம் செய்தார்கள். இது ஒரு நல்ல பதம். கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சியா அப்படி கேட்க மாட்டான். என்ன பண்ணுவா? மங்களாசாசனம் ஆயிற்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர்கள் கோயிலுக்கு சென்று பகவானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு ஆயிரத்தாண்டு. எம்பெருமானே தேவரீர் பல்லாண்டு எழுந்தருள் இருக்க வேணும், தேவரீருக்கு ஒரு குறை இல்லாது இருக்க வேணும். அதில் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோயிலுக்கு போனால் மங்களாசாசனம் செய்ய சென்றார்கள். இந்த மங்களாசாசனத்தை பற்றி ஸ்ரீவச்சன பூஷணத்தில் தனி டாபிக். மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தம் அன்னோவென்னில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய டாபிக் இது. மங்களாசாசனம் என்பது என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ங்கிறது என்ன? பெரியவா சிறியவாளுக்கு பண்ணுறது. பேர குழந்தை இருக்கான், தாத்தாவை பார்த்து தாத்தா என் காலில் விழு, இன்றைக்கி என் பர்த்டே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். போகிற காலத்தில் அப்படின்னு நடக்கலாம், தெரியாது. இது வரைக்கும் அப்படி தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? அவர் பெரியவராக இருக்கார், அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது, அவள் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு குழந்தை, அப்போ சேவிக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும், பெரியவர் பண்ணணும் சிறியவருக்கு. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? உலகத்துக்கே பெரியவரான பெருமாளுக்கு பெரியாழ்வார் பக்கத்தில் நின்று பல்லாண்டு பல்லாண்டு. இது என்ன மாற்றி தானே இருக்கணும்? பெருமாள் இவரை வாழ்த்தணுமே, இவர் பெருமாளை பார்த்து வாழ்த்துற. பெரிய அழகா சுந்தரபாண்டியன் சபையில் விரைந்து கிழியறுத்து யானை மேலே ஏற்றி பாண்டியன் கொண்டாடி அனுப்புகிறார். நிறைய தனங்களை கொடுத்து அனுப்புகிறார். நம்ம குழந்தையெல்லாம் ஸ்கூலில் பட்டம் வாங்கின்னு வந்தால் அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். பாரு என் பையன் கிராஜுவேட் ஆகிட்டான். அதை காமிக்கிறாளே, ஒரு பையன் ஜெயிச்சான்னு உடனே ஒரு போட்டியில் அப்பா ஒரு சந்தோஷமாக போகிறாரு. அதை போல் பெரியாழ்வார் ஜெயிச்சார்னு உடனே பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம். நம் பேரை சொல்லி ஜெயிச்சானே, பரத்தத்தை நிலநாட்டினானே, நம் பரமாத்மான்னு காமிச்சானே, நம்ம குழந்தைய பார்க்கணும். இந்த பிள்ளைகள் அந்த பிரம்மரதத்தில் வரும்பொழுது தகப்பனார் பறந்து வரார். எங்கே வரார்? கருடாழ்வார் மேலே வரார் பெருமாள். யாரோட வருகிறார்? பிராட்டியோட கூட வரார். அழகா எங்கே வந்து நிற்கிறார்? இங்கே அழகா பெரியாழ்வார் முன்னாடி காட்சி தரார் பெருமாள். பெரியாழ்வார் யானை மேலே இருக்கார், பெருமாள் கருடாழ்வார் மேலே அங்கே வந்து காட்சி தருகிறார். பார்த்த உடனே நாம் என்ன பண்ணுவோம்? பெருமாளே வந்தீரே எனக்காக, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பார்த்து கேட்கணும், இதெல்லாம் சொல்லுவோமே. பெரியாழ்வார் முதல்ல என்ன தெரியுமா கேட்டார்? ஐயோ இங்கே வந்துட்டீரே நீர்னார் பெரியாழ்வார். இந்த உலகத்தில் வந்தீர என்ன பண்ணணும்னார்? உமக்கு நான் பல்லாண்டு பாட வேண்டும் என்று கீழே இருக்கக்கூடிய யானை மேலே சாத்தியிருக்கிற 2 மணியை எடுத்துட்டார். அதை இசைத்தார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. போருமான்னர், போராதுன்னர். அடுத்தது பல கோடி 100,000. பெருக்கின்றே இருக்கார் காலத்தை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. என்ன சொல்றார்? மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறார் ஆழ்வார். நீ நன்னா இருக்கணுமே, கண்ணெச்சில் படக்கூடாது. எங்கள் ஊரில் எப்படின்னார்? கண்ணெச்சில் பட்டதுன்னா போச்சு அடுத்த நிமிஷமே. பொல்லா கண்ணாச்சு, நீர் கண்ணு படாமல் இருக்கணுமே. பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஆழ்வார். பெருமாள் பார்த்தார், ஆழ்வீர் வேண்டாத இடத்துல பயப்படுறீர் நீர். மங்களாசாசனமே எங்கே வருது? அஸ்தானே பயசங்கே. பெருமாளை பார்த்தா பயம் போய் இருக்கணும். ஆழ்வாருக்கு பெருமாளை பார்த்தா தான் பயம் வருது. ஐயோ இப்படி யாருதே இப்படி யாருதே, உமக்கு எதுவும் வரக்கூடாது. பெருமாள் சொன்னார், பாரு என் தோளை பாரு, எப்படிப்பட்ட புஜபல பராக்கிரமம் தெரியுமா அப்படின்னு தோல் வலியுமே காமிச்சார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு பெருமாள் காமிச்சார். ஆழ்வார் பார்த்தார், தின்தோள் மணிவன். அந்த தோளுக்கும் பல்லாண்டுன்னர். அந்த தோளும் நன்னா இருக்கணும். ஏன்னர்? உலகோர்கள் எம்பெருமானுக்கு என்ன ஆபத்தை ஏற்படுத்துபவர்களோ என்று பயந்து பரிந்து சொல்லக்கூடிய வார்த்தை. கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோமே, எவ்வளவு சேஷ்டிதம் பண்ணட்டும் கண்ணன். பூதனையை முடித்தான், சகடாசுரனை அழித்தான், மண்ணை உண்டான். ஆழ்வார் சொல்லார், மண்ணையுண்டு மண்ணுமிழ்ந்து மண்ணளந்த மாயன் எம்பெருமான்.
பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் கொண்டாடுறார் ஆழ்வார் அழகர். எத்தனை காரியம் பண்ணினான். முடிஞ்ச உடனே யசோதைக்கு என்னன்னார், கிருஷ்ணா உன் வயிற்றுக்கு ஒன்றும் ஆலையே. அங்க மேல போய் நர்த்தனம் ஆடுறார். அங்க இருக்கக்கூடிய விஷப்பாம்பாக இருக்கக்கூடியதன் மேல நர்த்தனம் ஆடுறார் எம்பெருமான். காளிங்க நர்த்தனம்னு சொல்றார் அழகா, ரொம்ப ஃபேமஸ். இந்த காளிங்க நர்த்தனமா எம்பெருமான் ஆடக்கூடியது. பார்த்த யசோதையும் நந்தகோபனும் மயங்கி விழுந்தா, கிருஷ்ணன் பழச்சி வந்தான், அந்த நாகம் போயிடுத்துன்னு உடனே உனக்கு இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன்னு சொல்லலை, எடுத்து ஆலிங்கனம் பண்ணிண்டா, கிருஷ்ணா உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நன்னா இருக்கியோ இல்லையோ. பரிவு, எம்பெருமானிடத்திலே பரிந்து நிற்பவர்கள். அந்த போலத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பரிந்து பல்லாண்டு பாடுகிறாள். உண்மையான பக்தனின் அடையாளம் பகவானுக்கு பரிந்து பல்லாண்டு பாடுவது. இது வேணும் அது வேணும்னு கேட்பது. இப்போதான் ப்ரீகேஜியில் ஜாயின் பண்ணியிருக்கார் பக்தியில். பிஹெச்டி வந்தவர் எங்க தெரியும், எனக்கு என்ன வேணும், உனக்கு வேண்டிய நன்மையை யாசிக்க வந்தேன். இவன் தான் பக்தன். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பாடுகிறாள். நாம் எல்லாம் ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி பொன்னச் சகட முதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குனிலா எறிந்தாய் கடல் போத்தி புன்னு புடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்னும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்னு யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. வாமனாவதாரத்தில் பல்லாண்டு பாடுறா. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராமாவதாரத்துக்கு பல்லாண்டு பாடுறா. பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குனிலா விரிந்தாய் கடல் போற்றி. குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு பல்லாண்டு பாடுறா. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். உன்னுடைய வீர சரித்திரமே ஏற்றி பறைகொள்வது தான் எங்களுடைய நோக்கம். இன்று யாம் வந்தோம், இன்று உன்னிடத்திலே வந்தோம். எம்பெருமானே இறங்கு, மனதிலே இரக்கமுடையவனாக நீ ஆக வேணும், எங்களிடத்திலே இறங்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். அன்று ஆழ்வார் பிறந்த அன்று வேற. ஆழ்வார் பெரியாழ்வார் பெண் பிள்ளையா அவதாரம் பண்ணா. பகவான் வாமனனா பிறந்து உலகத்தை அளந்தான். அதெல்லாம் கிருதயுகத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஆண்டாள் பின்னாடி அவதாரம் பண்ணுறா, பெரியாழ்வாருக்கு பெண்ணாக அழகா. இப்போ ஆண்டாள் என்ன பண்ணுறான்னா, அன்று இவ்வுலகம் அளந்தாய். அன்றைய தினம் நீ அளந்தியே பெருமாளே, வாமனனா ஒரு குழந்தையா வந்தியே மகாபலியிடத்தில், யாச்சகம் வேண்டி வந்தையே. பிராமணன் 6 காரியங்களை செய்ய தகுந்தவன்னு சாஸ்திரம் சொல்கிறது. வேத அத்தியனம் பண்ணணும், வேத அத்தியாபனம் பண்ணணும், மற்றவர்களுக்கு தானத்தை கொடுக்கலாம், தானத்தை பெறுபவனாக அவன் இருக்கலாம், யாகத்தை அவனே நடத்தலாம், இல்லை யாகத்தை பங்கு கொண்டு அவன் நடத்தி வைக்கலாம். இப்படி 6 காரியங்கள் பிராமணன் செய்ய தகுந்ததுன்னு சொல்லியிருக்கிறச்சே பகவான் ஒரு பிராமண குழந்தையா வந்து பிக்ஷை எடுக்கிறான். பிக்ஷை எடுத்து பழக்கமே இல்லை. பிக்ஷை எடுத்தால் 4 பேரை புகழணும். எடுத்து பார்த்தா தான் தெரியும், ரொம்ப கஷ்டம். ஏன்னர் என்னதான் இருந்தாலும் மனசு வரணுமே கொடுக்கறதுக்கு. இந்த மனசை உருக்கிறது சாதாரண காரியம் இல்லை. பேக்கெட்டில் வெயிட்டாக தான் இருக்குது, மனசு ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்னும் அது ஈடுபாடு வரலை அழகாக. அதான் அந்த பணம் படுத்துகிற பாடு இன்னும்னு சேர்க்கும்.
ஆனால் இந்த இடத்துல பகவானுக்கு புகழ்ந்து பழக்கம் இல்லாமல் மாபலி மூவடி தா முடிச்சுனா 3 வார்த்தை. ஏ மகாபலி 3 அடி தான்னு ஒரு வார்த்தை சொன்னான். மகாபலி அவனுக்கு தானம் பண்ணான். 3 அடி கொடுத்தேன் ஜலத்தை உதகதாரா பூர்வகமாக. உடனே ஓங்கி உலகளந்தான். ஆண்டாள் சொன்ன அன்னி உலகம் அளந்தாய், அன்னிக்கு உன்னுடைய திருப்பாதங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகமெல்லாம் அளந்தாயே. என்ன ஆச்சரியமான செயல் எம்பெருமானே. அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கே நினைக்கிறேன். அன்னைக்கு பண்ணது எங்களுக்காகத்தான். அன்னைக்கு எப்படி இருந்தது? உன் உலகத்தை மகாபலி என்னோடதுன்னு அபகரித்து வச்சிருக்கான். உண்மையிலே இந்த உலகம் யாரோடதுன்னா எம்பெருமானுடையது. உபய விபூதி நாதன் அவன். சாஸ்திரம் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறான் மகாபலி? இது என்னோடது. ஒரே சண்டை. இன்றைக்கும் பாருங்க பார்டரில் ஒரே சண்டை. ஏன்னா அந்த குட்டி இடத்துல இது எங்களோடது, இது எங்களுடைய ஆக்குப்பை. ஒரே போராட்டம் தொடர்றது பல நாடுகளில். அதுதான் நாம் பார்க்கிறோம். அடுத்தவன் அவன் ஆக்கிரமிக்கிறது, இவன் அவன் ஆக்கிரமிக்கிறது. உண்மையிலேயே என்னென்ன இது எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. உபய விபூதிக்கும் நாதன் பரமாத்மா. அவன் என்ன பண்ணுகிறான்னா இந்திரனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துருக்கான். இந்திரா, இந்த தேவலோகத்தை நீ ஆளு. இந்திரன் அந்த தேவலோகத்தை இழந்தான். இழந்து போய் எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கிறான், கதறான் இந்திரன். போச்சு, இந்த மகாபலி அபகரித்தான். மகாபலி யாருடைய பேரன்? சொன்னேனே, நரசிம்மாவதாரம் எடுத்த பிரகல்லாதாழ்வானுடைய பேரனம். பிரகல்லாதாழ்வான் மகாஜானி. அவர் சொல்லி வைக்கிறார், மகாபலி நீ இப்படி நடக்கிறது சரியில்லைப்பா. எம்பெருமான் உன்னை விடமாட்டான். நீ பின்னாடி துன்பத்தை அனுபவிப்பாய். சொல்கிறத கேட்கல. தாத்தா சொன்னதை அந்த பிள்ளை கேட்டுக்கல, பேரன் கேட்டுக்கல மகாபலி. அவன் இந்த உலகத்தை, இந்திரனுடைய லோகத்தை அபகரிக்க இந்திரன் போய் கதற எம்பெருமான் இந்திரனுக்கு அபயம் கொடுக்கணும். கவலைப்படாத இந்திரா, ஏன்னா இவர் தான் ராஜ்யத்தை கொடுத்துருக்கார் இந்திரனுக்கு, தேவலோகத்தை ஆளுன்னு. இப்போ இழந்த இந்திரனை திருப்பி கொண்டு வந்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதற்காக ஒரு வாமனனாக அவதாரம் பண்ணி சின்ன குழந்தையா வந்து எம்பெருமான் யாசித்து பெற்று உலகத்தை அளந்தான். இது எப்படி இருக்குன்னார்? அன்னைக்கு நடந்ததை போல தான் இன்னைக்கு இருக்கு எங்களுக்கு. என்னன்னார், அன்றைய தினம் மகாபலி உன்னுடைய உலகத்தை தான் அபகரித்து வைத்த அன்று நாங்கள்லாம் எங்களைன்னு நினச்சி உன்னோடது இல்லாத நாங்கள் இன்னைக்கு அபகரித்து வச்சுன்னு இருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய ஆள் இருந்தார். பெரிய ஆள்ன உடனே கோயிலுக்கு ட்ரஸ்டியாக போட்ட உடனே பெருமாளுடைய நீலமேனி கை அப்படி திருமேனியில் அப்படி சாத்தியிருக்கக்கூடிய அற்புதம் நீலநாயக கல்லுன்னு சொல்லுவோம். அதை பார்த்தா அவர் கண் உறுத்திகிட்டே இருக்குது. ரொம்ப நன்னா இருக்கு. ஏன்னா இதை விற்றா நிறையா பைசா கிடைக்கும் போல் இருக்கு. பல விஷயங்களை நமக்கு மதிப்பே தெரியல. நம்ம ஊர் கோயில் 500 வருஷம் 1000 வருஷம்னா அந்த பெருமாளை எப்படி பார்க்கணும்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் என்ன தெரியுமா, திருடன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான். இதை எந்த ஊரில் போய் விற்றா எந்த மியூசியத்தில் எவ்வளோ வாங்கிப்பான். நம்ம ஊரில் காப்பர் ஸ்பூன் டேக்கன் ஃப்ரம் இந்தியா, இட் இஸ் 1500 AD அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி போட்டான்னா அது மதிப்பே எங்கேயோ இருக்கு. உடஞ்ச தேர் இங்கே உருப்படாதுன்னு போட்டான், ஃபாரினில் போய் எடுத்துகிட்டு போனான், அது பல கோடி சொல்கிறான். என்ன கலை தெரியுமா, என்ன கலைநுட்பம்? ஒன்றும் தெரியாததே நாம் தான் பாவம். கொடுமை ரொம்ப. என்னன்னே புரியாமல் தின்றாடும். இப்போ எவ்வளோ அப்போ அந்த நீலநாயக கல் பார்க்குறச்சே அவனுக்கு அசந்து போயிட்டான். அவன் என்ன சொன்னான்னா, இதை நாம் எங்கேயாவது எடுத்துன்னா நன்னா இருக்கும். அவனுக்கு சௌகரியம் ட்ரஸ்டி போஸ்ட் வேறு கிடச்சிது. கிடச்ச உடனே யாரும் இல்லாத சமயத்தில் அந்த கல்லை திருடின்னு போயிட்டான். ஊர் ஃபுல்லாக ஒரே பிரச்சனை, திருடின்னு போயிட்டா காணுமே. யார் திருடினான்னு தெரியல. இப்போ அவன் திருடுற வரைக்கும் அவன் மனசு தைரியமாக இருந்தது. ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பித்தோடனே பயந்துட்டான். அவன் ஊர் முழுக்க நம்ம பேசுவா போல் இருக்கே, நாளைக்கு வந்தால் கஷ்டமாயிடும். உடனே அவன் சொல்கிறான், கவலைப்படாதீங்கோ, இதே மாதிரி ஒரு கல்லை என் பீரியடில் இப்படி போனதுனால நான் பண்ணி வச்சுட்றேன். எங்கேயோ ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டு வந்தான். ஒரு பெரிய மேளதாளத்தோட பெரிய யானையில் ஒரு பெட்டியில் வச்சுன்னு எடுத்துன்னு வரான். திறந்து பார்த்தா நீலநாயக கல் அப்படியே இருக்கு, அதே மாதிரி. இதற்காகத்தான் நான் எங்கேயோ தெரிஞ்சேன், கஷ்டப்பட்டு வாங்கினேன், கொண்டு வந்து இந்த பெருமாளுக்காக சேர்க்குறது. எல்லாரும் பார்க்குற ஊரில் அப்படியே இருக்கே, நம்ம பெருமாள் மாதிரியே இருக்கே. மாதிரி இல்லை, அதே தான். வெளியில் சுற்றிட்டு பயம் வந்திருக்கு, அது அப்படியே திருப்பி பெருமாள்கிட்ட கொடுப்போம். ஊர் ஃபுல்லாக கொண்டாடும்படியாக கொண்டு வந்து சேர்த்தான். நாம் பண்ணுறோமே, நம்முடைய ஆத்மாவை எம்பெருமான்கிட்ட ஒப்படைக்கிறோமே, இந்த செயல் தான் பண்ணுறோம்.
எம்பெருமானுடைய சொத்தான இந்த நான்கிறத இவ்வளவு நாள் நான் சொல்லி கொண்டிருந்து ஒரு நாள் போய் எம்பெருமானே நானே உன்னோடவன் தான் அப்படின்னு கொடுக்குறோம் பாருங்க. இது கொடுக்கறது எப்படி இருக்கு? இப்படிதான். ஒரு களவு செய்கிறவன் களவு செய்து பிறகு அதை ஒப்புவிக்குமா போலே. அதை ஒப்புவிக்காதவர்களும் இருக்கா பாருங்க. அவளை காட்டிலும் இவா ரொம்ப ஸ்லாக்கியமானவர்கள், மேன்மையானவர்கள். இப்போ சொல்கிறார், மகாபலியிடத்திலேருந்து உலகத்தை அபகரித்த நாள், நாங்களும் எங்களுடைய நான் எனதுங்கிறதுலே நாங்கள் விழுந்த நாள், பெருமாள் அந்த உலகத்தை மீட்ட நாள், எங்கள் ஸ்ரீத்வாபிமானத்தை தொலைத்து உன்னிடத்திலே எங்களை சேர்த்த நாள். அன்றைய தினம் அதாவது இந்திரன் பட்ட வருத்தம் இருக்கே அது நீங்கின நாள். இன்றைய தினம் கிருஷ்ணனை பிரிந்து நாங்கள் வருத்தப்படுகிறது நீங்கின நாள். அதான் அன்று இன்றுன்னு சொல்றா ஆண்டாள். அன்று இவ்வுலகளந்தாய், அன்னைக்கு உலகளந்தாயே, இந்த உலகத்தெல்லாம் எப்படி அளந்தான்? காடு மேடுகளை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தான் எம்பெருமான். எல்லார் தலையிலையும் அவனுடைய திருப்பாதங்களை வச்சான். பகவானுடைய பாதம் ஷடாரின்னு தலையில் வைக்கிறாளே, அது நம்மை புனிதப்படுத்துவதற்காக. எம்பெருமானுடைய திருவடி நம்ம தலையில் வைக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்ன? பாவனம், அது பரம பாவனம். அந்த திருவடி நம்ம தலையில் படுறச்சே சுத்தி அடையணும், சுத்தி நமக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த பாவனமான திருவடியை எல்லார் தலையிலையும் வச்சான், யாரும் கேட்காது வைத்தான் பகவான். அன்னிம் உலக அளந்தாய் அடி போற்றி. அந்த அடி திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு சொல்றாரடா. திருவடிகளுக்கு பல்லாண்டு. பெருமாள் உலகளந்தானே, என்ன கிடைச்சதுன்னார்? ஏதான கிடைச்சதா அவருக்குன்னார்? இந்திரன் ராஜ்யத்தை கொண்டு போனான். மகாபலியிட்டேருந்து ராஜ்யத்தை வாங்கி பெருமாள் இந்திரனுக்கு கொடுத்துறார். இந்திரா ராஜ்யம் வச்சுக்கோ. ஒரே சந்தோஷம் இந்திரனுக்கு. மகாபலிக்கு என்ன கிடைச்சதுன்னார்? பெருமாளுக்கே தானம் பண்ணாப்பா, வள்ளல் ஔதாரிய பட்டம் அவனுக்கு கிடைச்சது. பெருமாளுக்கு என்னப்பா கிடைச்சதுன்னார்? பிச்சை எடுத்தாம்பா, ஏமாத்தி பிச்சை எடுத்தாம்பா அப்படின்னு அந்த பட்டம் கிடைச்சது. இவ்வளவுதான் கிடைச்சது எம்பெருமானு. ஆனால் இவர்களுக்கு நன்மையை செய்தானே, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு அடி போற்றி. அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி. ஆண்டாள் இதை வேற சேர்த்து சொல்றா, அன்னைக்கு 3 அடி தான் வச்ச. இன்னைக்கு நாங்கள் சொன்ன உடனே சீரிய சிங்காசனத்தில் இருந்துன்னு சொல்றோமே, அங்க துயிலணையிலேருந்து எழுந்து நடந்து வருகிறாயே, 18 அடி எங்களுக்காக இடுவதே. எங்களுக்காக நடக்கிறீர் எவ்வளவு தூரம், எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய அற்புதமான பாடகர், பரமபக்தி பாடகர், ரங்கநாதனை பாடக்கூடியவர், வடக்குலேருந்து புறப்பட்டு வர ஸ்ரீரங்கநாதனை வந்து பார்ப்பதற்காக, சேவிப்பதற்காக. சேவித்து ஸ்ரீரங்கநாதனை அற்புதமாக பாடி உருகிறார், மனமுருகி பாடுறார். ஸ்ரீரங்கநாதன் கேட்டு சந்தோஷிக்கிறார். உடனே ஆச்சாரியர்கள் விண்ணப்பம் பண்ணுறா, எம்பெருமானே அவருக்கு பாடினதற்கு தகுந்த சன்மானம் கொடுக்க வேணும். அம்பெருமாள்கிட்ட சொன்ன உடனே நம்பெருமாள் அர்ச்சகர்களை கொண்டு கைத்தாங்களாக எழுந்துருளை பண்ணி கொண்டு நடந்து காட்டும் அப்படின்னு ஒரு நடை அழகு நடந்து காண்பிச்சான். இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து திருப்பி இப்படி வந்தான். இப்போ அவரை பார்த்து கேட்டார், நாம் நடந்து இவ்வளோ தூரம் போருமா உமக்குன்னார். பரமபாகியம்னாரான் அவர் அழக. இப்போ இது என்னன்னார்? அடி போற்றி. அன்னைக்கு 3 அடி நடந்தாய், இன்னைக்கு இந்த பெண்களுக்காக 18 அடி நடந்தாயே. 18 அடி நடக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. எங்களுக்காக இத்தனை சிரமப்பட்டாயே, அடி போற்றி. அடுத்த சொல்றார், சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றுன்னா ராவணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று, அங்கு அந்த இலங்கையிலே காட்டிலே தென்னிலங்கை செற்றாய், தென்னிலங்கையை அழியச் செய்தாயே எம்பெருமானே. ரொம்ப கொண்டாடி காண்பிக்கிறான். சென்றுன்னா வரபோது வரட்டும், எதிரி வரச்சே பார்த்துக்கலாம், அப்படி உட்காரல. புலி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் வேட்டையாடுறது. அது நம்ம தேடி வரச்சே வேட்டையாடுவோம் இல்லை, இருக்கிற இடத்துல போய் வேட்டையாடக்கூடிய செயல் தான் வீரனின் செயல். எம்பெருமான் அப்படி போனான், ராவணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு போனான். சென்று அங்கு போகிற வழியில் நான் அவனுடைய ஒரு வீரியத்தை காண்பிச்சான் எம்பெருமான். சௌரிய வீரிய பராக்கிரமன்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு, அது வெளிப்பட்டது. கரதூஷணாதிகளை வதம் பண்ணான், கபந்தனை வதம் பண்ணான், பல பேரை எம்பெருமான் வதம் பண்ணான். நாங்கள் சென்றங்கு போருகிற போக்கில் பல பேரை வதம் செய்து அவனுடைய மேன்மையை நிரூபித்தான் எம்பெருமான். சென்று அங்கு நேராக அங்கே ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனான். தென்னிலங்கை. தென்னிலங்கை அது எப்படிப்பட்ட நகரம்? ரொம்ப அழகான நகரம். இலங்கை ரொம்ப ஆச்சரியமான நகரம். ஆனால் என்னாச்சுன்னா, இந்த குளவிகள் கூடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு. ஒரே ராட்சசர்கள் மண்டி கிடக்கிற இடமா மாறி போச்சு.
மகா பாபிகள் உலாவும்படியான இடமாச்சான். தென்னிலங்கை செற்றாய், அப்படிப்பட்ட தென்னிலங்கையை அழித்தாயே எம்பெருமானை. செற்றாய் திரள் போற்றி. திரள் எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த மிடுக்கு இருக்கிறதே, அதற்கு பல்லாண்டு திரள் போற்றி. இப்போ எம்பெருமான் அங்கே போய் அழிய செய்தானே இலங்கையை. இதை ஆழ்வார்லாம் கேட்குறா, எம்பெருமானே நீ எவ்வளவு தூரம் நடந்தாய்? இங்கேருந்து வாமனாவதாரத்தில் 3 அடி நடந்தாய். ஆனால் ராமாவதாரத்தில் என்ன பண்ண? அயோத்தியை எங்கே இருக்குது, இலங்கை எங்கே இருக்குது, அவ்வளவு தூரம் நடந்தான் எம்பெருமான். அயோத்தியிலேருந்து இலங்கை வரைக்கும் நடந்து போனானே. எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ. ஆழ்வார் கதற, எவ்வாறு நடந்தனை, எப்படிப்பா நடந்த பெருமானே? இங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போகணுன்னா கார் கிடைக்குமான்னு பார்க்குறோம். எங்கேருந்து நடந்தீர்? அயோத்தியா எங்கே இருக்குது, இலங்கை எங்கே இருக்குது, இவ்வளவு தூரம் நடந்தீரே. ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார் அந்த இடத்துல. எவ்வாறு நடந்தனை? நடந்தது யாருக்காகனா, இந்த கேடுகட்ட மனிதர்களுக்காக. இவர்களுக்கு என்ன புரியும்னு, நீ பட்ட கஷ்டம்னா இவளுக்கு என்ன புரிய போகிறது? நன்னா பட்டிமன்றத்தில் பேசிட்டு சம்பாவனை வாங்கிட்டு போயிடுவோம். நடந்தாரா இல்லையா, ஏன் நடந்தார், ஏன் நடக்கவில்லை, இவ்வளோதான் இவனுடைய பேச்சு. எங்கேயாவது ஆஸ்திகம் பேசுகிறானா, உண்மையை சொல்கிறானா? இல்லை. அவனுக்கு என்ன, இது கம்பராமாயணம் பாடினா விற்பனை பண்ணால் இவ்வளோ கிடச்சது, முடிஞ்சு போச்சு. கேட்டார் ஆழ்வார், மனுஷருக்காக நீ இத்தனை சிரமப்பட்டாய், அவ்வளவு காடு மலை மேடு எத்தனை கடந்து போனாய் எம்பெருமானே. தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அந்த எதிர்த்து நின்ன உன்னுடைய மிடுக்கு இருக்கிறதே, அதற்கு பல்லாண்டு. அடுத்தது சொல்றார், பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு. ஏன்னா ராமாவதாரத்துக்கு ரொம்ப பரிய வேண்டாம். ஏன்னா ராமரே சூரப்புலி, தகப்பனார் அதுக்கு மேலே சம்பிராந்தகனாக இருக்கிறார். அவருக்கு ஏன் தசரதன்னு பேர் தெரியுமா? 10 திக்கில் ரதத்தை விடுவார் சுவாமி. திக்கே மொத்தம் 4, அப்புறம் நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு சேர்த்தா 8, அதுக்கு மேலே மேலும் கீழும் சேர்த்தா 10 திக்குலையும் தேர விடுவர். அதுக்கு தான் தசரதன்னு பேர். அப்படிப்பட்ட நுட்பமானவர். பெரிய படை இருக்கு அவர்கிட்ட. ஊர் அயோத்தியான்னு இருக்குது, வசிஷ்டர்னு இருக்கார். அங்கே கவலை இல்லை. ஆனால் கிருஷ்ணர் இருக்காரு, முளைக்கிறதெல்லாம் புல்லு பூண்டெல்லாம் கம்சன் அமைச்சுதான் இருக்கு. இந்த கிருஷ்ணன் இருக்கானே, சமத்த ஒரு இடத்துல பிள்ளை உட்காரலான்னா ராமரை உட்கார வச்சா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? என்ன ஊர் வம்புன்னு கிளம்பி போயிட்டு வருவார். எங்கே என்ன வம்பு கிடைக்கிறது? இப்படியே நடந்து போயிட்டே இருந்தா வெறுமை போராளே என்ன, கீழேந்து ஒரு கல்லை வச்சு பட்டுன்னு விட்டு அடிவர். ஒரு வம்பை விலைக்கு வாங்கிட்டு வருவார். என்னடா வம்பு பண்ணலாம்? இந்த வீட்டில் வெண்ணெய் வச்சா அந்த வெண்ணெய் எப்படி திருடிட்டு வரலாம்? ஏன்னா யசோத பிராட்டிக்கு டெய்லி இந்த பஞ்சாயத்து பண்ணுறதே வேலையாக போச்சு. ஒத்தொத்தரையாக பார்த்து சரி கட்டி எத்தனை பெரிய காரியம் முழுக்க. அப்படி தீம்பனிவன் நந்தகோபர் பரமசாது, அவர் பாவம். அதுக்கு மேலே ஊரில் இருக்கிறவர்கள்லாம் கிருஷ்ணனிடத்துல பக்தி உடையவர்கள். ஆகையால எங்கே பரியணம்? கிருஷ்ணன்றதான் அதிகம் பரியணம். ஆகையால தான் சொல்கிறா, பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி. போன்ற அந்த சகடம் அழியும்படியாக ஒரு சக்கரம் வச்சுட்டு இருந்தான் தாயார். அந்த சக்கரத்தின் மேலே ஒரு அசுரன் ஆவேசித்தான். அதற்கு சகடாசுரன்னு பேர். இந்த சகடாசுரன் அப்படி வேகமாக ஓடி வந்தான் எம்பெருமானை கிருஷ்ணனை அழிப்பதற்காக. உடனே என்ன பண்ணானார்? பால் கேட்குற மாதிரி இந்த குழந்தை கை காலை உதறி அழும். அப்படி உதறி அழுது காலாலே சகடத்தை உதைத்து மாய்த்தான். போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. உன்னுடைய புகழுக்கு பல்லாண்டு எம்பெருமானே. என்ன ஆச்சரியமான புகழுது! ஒரு சகடாசுரனை ரொம்ப சுலபமாக வதன் பண்ணாயே. கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அடுத்தது சொல்றார், கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. ஒரு கன்று குட்டியாக ஒரு அசுரன் வரான். மேலே கபித்தாசுரன் மரத்துக்கு மேலே ஒரு அசுரன் தொங்குறான். பெருமாள் பார்த்தார், இவனை வச்சு அவன் அடிக்கிறது. கன்று குணிலா எரிந்தாய். குறிலா அப்படின்னா எரித்தடியாக இதை பயன்படுத்துகிறான் எம்பெருமான். இந்த வத்சாசுரனை எரித்தடியாக வச்சு மரத்தின் மேலே இருக்கிற கபித்தாசுரனை அப்படி எரிஞ்சு அவனை வதம் பண்ணான். 2 பேரையும் வதம் பண்ணான் எம்பெருமான். கண்ணு குறிலா எரிந்தாய் கடல் போற்றி. அப்படி வதம் பண்ணுறச்சே அதை தூக்கி சுழற்றச்சே ஒரு பாதத்தை கீழே வச்சு இன்னொரு பாதத்தை அப்படி நிமிர்த்தி வச்சானா எம்பெருமான். அதை பார்த்த ஆண்டாள் அந்த கடல் போற்றி. இந்த திருவடிகள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த திருவடிகள் அப்படி இருக்கக்கூடிய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினாள் ஆண்டாள். அடுத்தது சொல்கிறார், குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. கீழே சொன்னதெல்லாம் யாருக்கு பண்ணதுன்னா, இவ்வளவு பண்ணதும் தேவர்களுக்கு, குறிப்பாக இந்திரனுக்கு பண்ணது.
இந்திரன் பிரார்த்தனை பண்ணதான் ராமனா பிறந்தான், வாமனனா பிறந்தான், கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி பண்ணது. இப்போ என்னாச்சுன்னா இந்திரனே விரோதியாக மாறிட்டான். அப்போ என்ன பண்ணுறதுனார், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி கொண்டாடுறார் ஆழ்வார். ஏன் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வேறு தேவதைகளை வணங்குவதில்லை? வேறு தேவதைகள் எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் அடிபணிந்தவர்களாக இருப்பதில்லை. பலம் கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம், பலம் கிடைச்ச பிறகோ பகவானையே எதிர்க்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இதான் மற்ற தேவதைகளின் சுபாவமாக இருக்கு, இந்திரன் உள்பட. இந்திரன் இத்தனை நாள் இந்திரனுக்கு உண்டான ஆபத்து போக்கினாரே பகவான்னு பார்க்கலாமேன்னார். எம்பெருமான் பெரிய ஒரு கோகுலத்தில் முடிவு பண்ணி இனிமே மேலே இருக்கக்கூடிய இந்திர பூஜை விழா கிடையாது, இந்திரனுக்கு பூஜை கிடையாது. யாருக்கு பூஜை? கோவர்தன கிரிக்கு தான் பூஜை. எம்பெருமான் மாற்றினான். வந்ததே கோபம் இந்திரனுக்கு. சில பேருக்கு கோபம் வரைச்சா பசி வேற சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, போச்சு. பசி வந்தால் 10ம் பறக்கும். என்ன சுவாமி பசி வந்தால் என்ன 10 பறக்கும்? எங்கள் வீட்டில் தட்டே பறக்கும். அப்படி இருக்கு இந்திரனுக்கு. பசி வேற, கோபம் வேற, பூஜை பண்ண மாட்டேன், சாப்பாடு வேற கிடைக்கல. என்னன்னா வா இங்கே வருஷி. கூகுள் மேப்பில் அந்த கீழே இருக்கிற திருவாய்ப்பாடி கோகுலம் ஊரே இருக்கக்கூடாது, சர்ச் பண்ணாலும் யாருக்கும் கிடைக்காது. கூகுள் மேப்பில் போட்டால் அது நாட் அவைலபிள்னு வரணும்னா இந்திரன் மழையை பொழிஞ்சு தள்ளினான். எம்பெருமான் என்ன பண்ணான்னார், குன்று குடையாய் எடுத்தாய். அழகா அந்த கோவர்தன கிரியை குடையாக பிடித்தான் எம்பெருமான். எத்தனை நாட்கள்னா 7 நாட்கள் குடையாக பிடித்து நின்றான். இந்திரன் கை ஓயற வரைக்கும், பசி தீர்ற வரைக்கும் பொழிஞ்சு தள்ளினான். அத்தனை நாள் எம்பெருமான் 7 நாள் 7 பகல் 7 இரவு அதை அப்படியே குடையாக பிடித்து ரட்சித்தான். ஊர் முழுக்க அங்கே உள்ளுக்குள்ளே போயாச்சு, அந்த கோவர்தனகிரி கீழே போயாச்சு. எல்லாம் கிருஷ்ணனை போய் ஆசிரியிச்சு நிற்கிறான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கிருஷ்ணன் கோவர்தகிரி எடுத்த உடனே அந்த ஊரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இடக்கை வலக்கை அறியாதவர்கள், அறிவற்றவர்கள். அவள் என்ன பண்ணிக்கிறான்னா, அவாவா கிருஷ்ணனுக்கு நாம சப்போர்ட் பண்ணுவோன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு குச்சியை கொண்டு வரா, ஒரு பாறாங்கலை கொண்டு வரார், கீழே மலைக்கு பின்னாடி நிறுத்துற. அது கிருஷ்ணன் தான் முழுக்க தாங்கின்னு இருக்கான்னு தெரியல. இவெல்லாம் ஒரு பிரேமம் ஜாஸ்தி, வந்து நிறுத்துறாங்க எல்லாம். 7 நாள் முடிஞ்சுது, மழையெல்லாம் ஓஞ்சுது. பெருமாள் சொன்னார், இப்போ வெளியில் போகலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் போங்கோ. அவள்லாம் சொல்கிறா, கிருஷ்ணா நீ முதல்ல வெளில போயிடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அது வரைக்கும். கிருஷ்ணன் சிரிச்சான், இல்லை நீங்கள் முதல்ல போங்கோ கிளம்பி. இல்லை இல்லை இல்லை, நீ சின்ன பையன், உன்னால் தாங்க முடியாது, இது காட்டும். சரி அப்படியா? ஆமாம், சரி நான் போக ஆரம்பிக்கிட்டோமா? கொஞ்சம் அப்படி மலையை லைட்டாக இப்படி இறக்கிட்டு கையை வச்சு நடக்கிறானா, படபடபடன்னு குச்சியெல்லாம் உடஞ்சி விடுறது. பார்த்த ஜனங்கள் தலை தெறிக்க முதல்ல வெளியில் வச்சு, இல்லை நாங்கள் போய்ட்றோம் முதல்ல. எல்லாம் போயின உடனே எம்பெருமான் அழகாக அந்த மலையை திருப்பி இருந்த இடத்துல வைக்கிறான். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும். கல்லை எடுத்து இந்திரன் பொழிந்த கல் மாறி, கல்லையே மழையாக பொறிந்தான், அதை ரட்சித்தாயே. பராசரப்பட்டர் சொல்றார், இந்திரன் மட்டும் ஜலத்தால மழை பொழிந்தான்னா என்ன பண்ணியிருப்பான்னா, கடலை எடுத்து ரட்சிக்கும் காணும். கடலை பிடிச்சிருப்பான் கொடையான்னார் எம்பெருமான். என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகா விஸ்வாசம் எம்பெருமான் திருவடிகளில். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குணம் என்றால் ஆன்று சம்சயம், அடியார்களிடத்தில் இறக்கப்படுவதாகிற குணம். அந்த குணத்திற்கு பல்லாண்டு குணம் போற்றி. வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஆண்டாள் யோசிச்சா, நாம் இப்படி சொல்லிகிட்டே வந்தால் எல்லார் கண்ணும் திருப்பி கிருஷ்ணன் மேலே தான் படும். என்ன பண்ணுறதுன்னார், கிருஷ்ணன்ட்ட பட்டம் கொடுக்க வேண்டாம், அவன் கையில் பிடிச்சிருக்கக்கூடிய வேலுக்கு கொடுத்துருவோன்னு. வென்று பகைகெடுக்கும், என் வேலை நீ தான் எல்லாம் பண்ண அப்படின்னு அந்த வேலுக்கு சொல்கிறா. அழகா வேலுக்கு போய் சொல்கிறாளேன்னார். கிருஷ்ணன்ட்ட எங்கே வேலுன்னார், ஊர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன். அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை எம்பெருமான். தசரதன் வில் பிடித்தான், ராமனும் வில் பிடித்தான். நந்தகோபன் வேல் பிடித்தான், கிருஷ்ணனும் வேல் பிடித்தான். அகல தான் சொல்கிற ஆண்டாள், நீ என்ன வச்சுட்டு இருக்க கையிலனார், வேல். வென்று பகைகெடுக்கும், பகையை அழிக்கக்கூடியதாக உன் கையிலே பிடித்திருக்கக்கூடிய வேல் இருக்கிறதே, அந்த வேலுக்கு பல்லாண்டு. இது எப்படி இருக்குன்னார், பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு அதாவது மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்கா. யார் கண்ணும் படக்கூடாதுன்னு பாடிட்டு வரேன், என் கண்ணே பட்டுதுன்னா யோசிச்சார் ஆழ்வார்.
வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. முடிச்ச உடனே ஆழ்வாருக்கு ஒரு யோசனை, என் கண்ணு பற்றக்கூடாதே, என்ன பண்றதுன்னார். இப்படி திரும்பிண்டார் ஆழ்வார். பெருமாள் இங்க இருக்கார். இப்ப என்ன, படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு இந்த பக்கம் தலையை திருப்பிண்டார். திருப்பிட்டு பெருமாளை பார்த்து, இந்த பெருமாளை பார்க்கல, அப்பாஞ்ச சன்னியம், ஏன்னார் என் கண்ணே படக்கூடாது, அப்படி திரும்பிட்டு சொன்னார். அதை போல ஆண்டாள் இவர் என்ன பண்றாருன்னார், பெருமாள் பெருமாள்னு அவருக்கே கண்ணுபடும்படி ஆயிடுச்சுன்னா இந்த காரியம்லாம் பெருமாள் ஒன்றும் பண்ணலை, கையில் இருக்கிற வேல் தான் பண்ணித்துன்னு அதுக்கு பல்லாண்டு பாடிடும். ஏன்னர் நம்ம கண்ணு படாமல் இருக்கிறதுக்காக. வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இது எப்படி பெரியாழ்வார் பண்ணாரோ, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு என்று பகவானுடைய ஆயுதங்களுக்கும் பல்லாண்டு பாடினாரோ, ஆண்டாளும் இப்படி பல்லாண்டு பாடுகிறார் அப்படிங்கிறத காண்பிச்சார். நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். என்னைக்கும் உன்னுடைய வீர சரித்திரங்களையே ஏற்றி பறைகொள்ளுவது தான் எங்களுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஸ்வபாவம் ஸ்வரூபம் என்று காண்பித்து நிற்கிறாள். இன்று யாம் வந்தோம், இன்று வந்தோம் நாங்கள் எல்லாம். எப்படி வந்தோம்? கீழே நான் திரிந்திருக்கக்கூடிய நாங்கள் இன்றைய தினம் நேற்றைய தினம் போல இல்லை. எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு மேலே பல பேர் தடுத்து அந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்து கொண்டு இன்று வந்தோம், இன்று யாம் வந்தோம், உன்னை தேடி வந்தோம். நாங்கள்லாம் நீ வந்து எங்களை கை கொள்ளணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறச்சே, இன்று நீ இருக்கக்கூடிய இடம் தேடி வந்தோம், இன்று யாம் வந்தோம். நீ என்ன பண்ணணும்னா இறங்கு, உன் மனதிலே எங்கள் பேரிலே இரக்கமுடையவனாக மாறு. நாம் போய் எம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறது நம்ம ஸ்வரூபம். பகவானுக்கு எது ஸ்வரூபம்னா அடியார்கள் திறத்திலே மனம் இறங்குவது, திருவள்ளம் இறங்கி அருளக்கூடியது. எங்களுக்கு இறங்கி அருள வேணும் என்று பிரார்த்தித்தால் ஆண்டாள். அடுத்த ஒரு பாசுரம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. மீண்டும் ஒரு முறை நாம் அதை நாளை தினம் அதை முயற்சிப்போம். இப்போ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரியாக ஞாயிறு ஒரு நாள், அடுத்தது திங்கட்கிழமை ஒரு நாள். இருக்கக்கூடிய பாசுரமாக பார்த்தா 6 பாசுரம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ தான் அன்றி உலகமாய் முடிஞ்சிருக்கும் அழகாக. இன்னும் ஒருத்தியிலேருந்து ஆரம்பிக்கணும். சிற்றஞ்சிறுகாலை நமக்காக பெருமாள் வேற மார்கழியில் 1 கட் பண்ணிட்டார். 29 தான் நாட்கள், மார்கழி 30 இல்லை. இப்போ 29க்குள்ளேயே நாம் சிற்றஞ்சிறுகாலை வங்கக்கடகலேந்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். நாளைய தினம் மீண்டும் சாயந்தரம் 6:30 மணிக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும் சாயந்தரம் 4 மணிக்கு சாத்துமுறை தொடங்க இருக்கிறது. எல்லாரும் வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். அழகாக இன்றைய தினம் எல்லாருக்கும் உகப்பான பாசுரம். ஆடை உடுப்போம்னர், நல்ல ஆடை உடுத்தக்கூடிய அற்புதமான பாசுரம். ஆண்டாள் கூடின பாசுரம், எம்பெருமானோட கல்யாண உற்சவம் கொண்டாடுகிற பாசுரம். நாமும் அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். எல்லாருக்கும் முக்கியமான பாசுரம் அக்கார வடிசில் பாசுரம் அப்படின்னு ஞாபகம் இருக்கிற பாசுரம். வெறும் பொங்கலை காட்டிலும் ஸ்வீட் பொங்கல் கொடுக்கக்கூடிய பாசுரம் இல்லையா இந்த பாசுரம். இன்றைய தினம் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியபாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.
ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆகையாலே பல பேரை அவசியம் சொல்லி அழைத்து வர வேணும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கோவில்பட்டியில் திருப்பாவை இப்போ தான் முதல் முறையாக கேட்கிறோம். ஆனால் கேட்கிறதே ரொம்ப ஆனந்தமாக நீங்கள் புரிந்து கொண்டு கேட்கிறீர்கள் ஒவ்வொருவரும். ஆகையாலே இது கிடைச்ச 2 நாள வாய்ப்பையும் பயன்படுத்தும்படியாக பிரார்த்திக்கிறோம். நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு அனைவரும் பலரோடு வரும்படியாக பிரார்த்தித்து அமைக்கிறோம்.